அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே, வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவசாயலாய் மாறிடுவோம், வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவசாயலாய் மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா, அல்லேலூயா பரிசுத்தக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தக்கே, அல்லேலூயா. சபையிலும் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம், சபையிலும் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம், சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம், சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா பரிசுத்தக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஆண்டவரே ஒருவருக்கே நாங்கள் நன்றி செலுத்துறோம். ஒவ்வொரு நாளும் எங்கள் கால்கள் வழிவிடாமல் எங்கள் நடைகளை சிறப்படுத்துகிற நீங்க ஆண்டவரே, ஒருவருக்கே நாங்கள் நன்றி ஏறெடுக்கிறோம். துதி கன மகிமை ஒருவருக்கே. நம்ம எல்லாரும் எழுந்து இன்று அவரை கனப்படுத்தி அவர் நாமத்தை உயர்த்துவோமா. அவர் துதித்து உயர்த்தும் போது நம்ம வாழ்க்கையில் அவர் அற்புதம் செய்கிறவரா இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில சாட்சியுள்ள வாழ்க்கையை மாற்ற உள்ளவராக இருக்கிறார். நம்ம எழுந்து நின்று நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய நடைகளை சிறப்படுத்துகிற தேவனுக்காக அல்லேலூயா கர்த்தருக்கே, அவருக்கே மகிமை, அவருக்கே கணம், அவருக்கே புகழ், அவருக்கே சோத்திரங்கள் ஏறெடுப்போமா. நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பத்துல நம்ம சமுதாயத்துல நம்மளை சாட்சியா நிறுத்தின தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா, நன்றி செலுத்துவோமா. எத்தனையோ ஜனங்கள் இந்த நாளை காணாமல் இருக்கிறாங்க, எத்தனையோ பிள்ளைகள் இந்த நாளை காணாமல் மண்ணுக்குள்ள மறைக்கப்பட்டுருங்க. ஆனால் கர்த்தர் நம்மளை ஜீவனோடு பாதுகாத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மளை பலவீனத்திலும் பலன் தந்து சுகவீனத்துல சுகம் தந்து நம்மளை கிருபையா நடத்துகிறார். எந்த நோய்கள் வந்தாலும் பாவங்கள் வந்தாலும் நம்ம கூட மருத்துவராக இருந்து எந்த விதமான சோதனையிலும் நம்மளை தூக்கி விடுற தகப்பனாக இருக்கிறாரு. நம்ம நேசர் நம்மோடு இருக்கும்போது நம்ம ஜீவிக்க நம்ம தயங்கவே கூடாது. கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறாரு. நமக்கு காவல் தேவன் மாத்திரமே. ஆண்டவர் நம்ம கால்களை வழிவிடாமல் கண்மணி போல பாதுகாத்துற தேவனுக்காக நன்றி நன்றி. ஜீவன நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் வாய்தை வசனம் பிரகாரம் அப்படியா கர்த்தருக்காக நம்ம நன்றி செலுத்துவோமா. நன்றி ராஜா, எங்கள் வாழ்க்கையில நீ செய்கிற நன்மைக்காக செய்ய போற நன்மைகளுக்காக நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் நம்ம தோல்விகள் எல்லாம் வெற்றியாய் மாற்ற தகப்பனுக்கு நன்றி செலுத்துவோமா. நன்றி ராஜா. பள்ளங்கள் போன்ற மலைகள் போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் அதை முறியடிக்கிற வல்லமைகளை தகப்பன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம உற்சாகத்தோடு நல்ல சத்தமா நம்ம கைகளை தட்டி பாட போகிறோம். ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி நன்றி. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு
இருக்கும்போது நாளும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது நானும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது நானும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. சதிகள் விசுவாசத்தோடு உற்சாகமா கரங்களை தட்டி ஜெயித்திடுவே. நீர் என்னோடு இருக்கும்போது வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு தோல்வி எனக்கில்லையே, தோல்வி எனக்கில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது நானும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது நானும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால், சிறைச்சாலை கதவுகளும் விசுவாசத்தோடு துதியினால். அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. நீர் என்னோடு எல்லா கரங்களை தட்டி தேவன் நம்மோடு இருக்கும்போது எல்லா தோல்விகள் வெற்றியா மாறும். நீர் என்னோடு இருக்கும்போது தோல்வி எனக்கில்லையே, எனக்கில்லையே. நான் தோற்று போவதில்லையே. தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது நான் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது நாளும் வெற்றி வெற்றியே. மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. மரணமே கூரெங்கே, எல்லா மரணத்தின் கட்டுகள், பாதாளத்தின் கட்டுகள், வியாதியின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக. சாவனுக்கு ஆதாயமே, கிறிஸ்து எனக்கு ஜீவன். சாவனுக்கு ஆதாயமே, நீர் என்னோடு நல்லா உற்சாகமா விசுவாசத்தோட காரங்களை தட்டி தேவன் நம்மோடு இருக்கிறார். வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே. கடந்த தோல்வி நினைத்து விசுவாசமா பாடலாமா? தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா யெகோவா யெகோவா
எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தகப்பன் நம்மோடு இருக்கிறார். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நேத்தமும் சுகமாய் நடத்திடும். அமர்ந்த தண்ணீரண்டை சேர்த்திடும் தேவனே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நேத்தமும் சுகமாய் நடத்திடும். அமர்ந்த தண்ணீரண்டை சேர்த்திடும் தேவனே. அவரை நோக்கி கூப்பிடலாமா? கைகளை உயர்த்தி எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற நம் தகப்பன், புல்லுள்ள இடங்கள் நம்மை மேய்க்கிற தகப்பன் ஈரே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. சட்டை நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும். கழுகினை போல் என்னை சுமந்திடும் தேவனே. சட்டை நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும். கழுகினை போல் என்னை சுமந்திடும் தேவனே. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீருந்தன் சரீரத்தில், அன்றே நான் சுகமானேனே தேவனே. சிலுவையில் எந்த நோய்களை சுவாசமாக அன்றே நான் சுகமானேனே தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே. மலங்களையும் பதராக்குவே தேவனே. தேவனால் பிறந்தவன், இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனால் பிறந்தவர்கள், எல்லாரும் உலகத்தை ஜெயிப்பவர்கள். தேவனே யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. இந்த வரிகளை மீண்டுமாக அறிக்கை பண்ணி பாடுவோமா? எந்த தீங்கும் வராதபடி கத்த நம்ம வேலை அடைக்கிறவர். எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தகப்பன், நம்ம தேவையை சந்திக்கிறது யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. சிலுவையில் எந்தன் நோய்களை சுமந்தீருந்தன் சரீரத்தில், அன்றே நான் சுகமானேனே. நான் பலவீனன் அல்ல, பலவான் என்று சொல்லி அன்று இயேசு கிறிஸ்து சிலுவையில் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்காக நோய்களை சுமந்தார், நமக்காக பாவத்தை சுமந்தார். நம்ம பலவீனன் என்று சொல்லக்கூடாது, நம்ம சுகவீனன் என்று சொல்லக்கூடாது. மீண்டுமாக சிலுவையில் எந்த
நோய்களை, நம்ம வியாதிகளை மாத்திரமில்ல நம்ம பிரச்சனைகளை கொண்டு நாம் பாடுவோமா? சுகமானேனே என் தேவனே, சிலுவர் எந்த நோய், அந்த பிரச்சனைகளை சொல்லி, நம்ம தேவைகளை சொல்லி, நம்ம வேதனை சொல்லி பாடுவோமா? அன்றே நான் சுகமானேன். பிசாசுக்கு அதிகாரம் கிடையாது, தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே, மலைகளையும் பதராக்குவே என் தேவனே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன், மலைகளை பதராக்கிற வல்லமை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு வார்த்தையினால, வசனத்தினால மீண்டுமாக தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை நம்ம உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றிக் கொண்டிருக்கிறாங்க. பதராக்கி எல்லா சூழ்நிலை கர்த்தர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். விசுவாசத்தோடு பாடும். தேவனால் பிறந்த எவனுமே, அறிக்கை பண்ணி பாடுமா? உலகத்தை எந்த பாவம் சாபமும் நம்மளை தொடரக்கூடாது, அதை மேற்கொள்கிற அதிகாரம் நம்ம இயேசு கொடுத்திருக்கிறோம். கைகளை உயர்த்தி யெகோவா உள்ளத்தின் ஆழத்தில் பாடுவோமா? கண்களை மூடி யெகோவா யெகோவா யெகோவா. இந்த வார்த்தை மீண்டும் சொல்லியே கொண்டிருக்கலாமா? கர்த்தர் நம்ம தேவையை சந்திக்க போறதுக்காக, நம்ம பிரச்சனை எல்லாவற்றையும் மாற்ற போவதற்காக, எல்லா கடன் பிரச்சனைகள், வியாதி பிரச்சனைகளையும் கர்த்தர் மாற்ற போகிறார். எல்லாவற்றையும் செய்ய போகிற வல்லவருக்காக. யெகோவா அது எனக்கு காலத்துல நேர்த்தியாக செய்கிறான் நம்ம தகப்பன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த ஒரு சம்பவத்துல ஒப்புவிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்ம நம்பிக்கை வீண் போகாது, கைவிடாத தகப்பனா இருக்கிறார். ஏற்ற நேரத்துல அதை செய்ய வல்லவரா இருக்கிறார். இது எப்போ முடியுமோ என்று காத்து கொண்டிருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில. அது நேரத்துல சகலத்தை நேர்த்தியாக செய்கிற தகப்பன் நம்ம தேவன். விசுவாசத்தோடு நம்ம நம்பிக்கையை கைவிடாத, நம்ம நிச்சயமாகவே நம்பிக்கை நம்ம வீண் போகாத தகப்பன் அவர். உலகத்துல பொருள்களை, மனிதனை நம்பி அது ஒரு நாள் வீண் போகலாம். ஆனா கர்த்தரை நம்பினவர்கள் ஒருபோது வெக்கப்பட்டு போனதே இல்லை, அவங்க கைவிடப்பட்டு போனதே இல்லை. ஸோ அவரை உறுதியா பிடித்து கொண்டு, நம்பிக்கையோடு அவரை கையை பிடித்து கொண்டு, கர்த்தர் நம்ம கைவிட்டாலும் அவர் கைவிடாத தகப்பன் அவர். நம்மளை ஒரு நாளும் மறவாத தகப்பன் அவர். எல்லா சூழ்நிலையிலும், எல்லா பிரச்சனைகளிலும், வேதனைகளிலும் கர்த்தர் நம்ம கூடவே தான் இருக்கிறாரு. கர்த்தர் நம்ம கூட துணையாதான் இருக்கிறாரு. நீ பயப்படாது, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ திகையாது, நானும் தேவன். நான் வலது கையை பிடித்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ திகையாது, கலங்காது. நான் உன்னை பலப்படுத்தி உன் சகாயம் செய்வேன். என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன்னு சொல்றாரு. அவர் நம்ம கால்களை வழிவிடாதபடி நம்மளை சேர்த்துக்கொள்கிற தகப்பன் அவர். அதனை நேரத்துல செய்கிற தகப்பன் அவர். உறுதியா அவர் பற்றி பிடிப்போமா? உறுதியாக அவர் பற்றி பிடிப்போமா? அவர் பாதையில, செம்மையான பாதையில் நம்ம பிரியமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கொஞ்சம் சற்று யோசித்து பார்ப்போமா? கொஞ்ச நேரம் அர்ப்பணிப்போடு இந்த ஆராதனையை முடிக்க போகிறோம். சமூகத்துல முடிந்தவர்கள் முழங்கால் படிக்க முடியாதுன்னு அப்படியே நின்று கொள்ளுங்க. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமா செய்கிற தகப்பனா இருக்கிறார். தொடங்கினவர் முடிக்கிறவர் வல்லவரா இருக்கிறார். ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். இந்நாளில் இருக்கிறத விட இதை விட அதிகமா நம்மளை பெருக பண்ண போகிறார்.
விசுவாசத்தோடு நன்றியோடு அல்லேலூயா அல்லேலூயா. அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையா செய்பவரே. அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மை செய்பவரே. ஏசையா ஏசையா என் தெய்வம் நீதானையா. ஏசையா ஏசையா என் தெய்வம் நீதானையா. அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் ஒரு முடிவு இருக்கு. நம்பிக்கை வீண் போகாது, உண்டு. நற்செயல்கள் தொடங்கினீரே, எப்படியும் செய்து முடிப்பேன். நற்செயல்கள் தொடங்கினீரே, எப்படியும் செய்து முடிப்பேன். உறுதியாய் நம்புகிறேன், எப்படியும் செய்து அவர் எப்படியாவது செய்து முடிப்பார் என்று உறுதியா நம்புவோமா? அவன் நாமத்தை உரிமை பாராட்டி பாடுவோமா? அவன் நாமத்து அற்புதம் உண்டு. திகிலூட்டும் செயல்கள் செய்வேன், உன்னோடு இருப்பேன் என்றே. செயல்கள் நமக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறது. விசுவாசத்தோடு பாடுவோம். என் ஜனங்கள் மத்தியிலே என்னை மேன்மைப்படுத்துவேன். என் ஜனங்கள் மத்தியிலே என்னை மேன்மைப்படுத்துவேன். உறுதியாய் நம்புகிறேன், என்னை நீ மேன்மைப்படுத்துவேன். அவர் நம்மை மேன்மைப்படுத்த போகிறார். உறுதியாய் நம்புவோமா? என்னை நீ மேன்மைப்படுத்துவேன். ஏசையா ஏசையா என் தெய்வம் நீதான். உள்ளத்தின் ஆழத்தின் கண்களை மூடி கைகளை உயர்த்தி அவர் சமூகம் நம்ம பேர் ஆனந்தம். ஏசையா ஏசையா என் தெய்வம் நீதானையா. ஏசையா எங்களை நீங்க மேன்மைப்படுத்த போறீங்கப்பா. நிச்சயமா நம்ம வாழ்க்கையில உயர்த்த போகிறோம். இந்நாளில் இருப்பதை விட 1000 பேரு
எல்லாரும் ஆபீரம் பிள்ளைங்களா கர்த்தர் 1000 பெருக பண்ண போகிறார். வானத்து விண்மீன் போல உலகெங்கும் ஒளி வீசுவே. வானத்து விண்மீன் போல உலகெங்கும் ஒளி வீசுவே. உறுதியாய் நம்புகிறேன், உலகமெங்கும் ஒளி வீசுவே. நம்ம வாழ்க்கையில எல்லா இருளெல்லாம் ஒளியாய் மாற்றப் போகிறது. உறுதியா நம்புவோமா? ஒளி வீசுவே. ஏசையா ஏசையா என் தெய்வம் நீதானையா. ஏசையா ஏசையா என் தெய்வம் நீதா. ஏசையா ஏசையா அதில் காற்றுல நேர்த்தியா செய்ய போகிறது. விசுவாசத்தை பாடும். ஏசையா ஏசையா. எல்லாரும் கண்களை மூடி. ஏசையா ஏசையா என் தெய்வம் நீதானையா. ஏசையா என் ஏசையா எனக்கெல்லாம் நீர்தானையா. அதினதின் வேலையில நேர்த்தியாக செய்கிற தெய்வம், எனக்கானதை நேர்த்தியாக செய்கிறவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கும் சொல்லி எல்லாரும் கரங்களை தட்டி நன்றி சொல்லாமா? உண்மையே நாங்க உயர்த்துகிறோம் அப்பா. மீதியான காரியங்களை பொறுப்பு எடுத்துக் கொள்ளுங்க. உங்க ரத்தத்துல எங்களை மறைக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகளை சிறுவர் பள்ளிக்கு அனுப்ப போகிறோம். சிறு பிள்ளைகள் டீன்ஸ் பிள்ளைங்க எழுந்துருங்க. நம்ம ஜெபித்து அவர்களை அனுப்பலாம். பிதாவே நம்ம நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் கூட சிறு பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிற கர்த்தர் பிள்ளைங்க கற்றுக்கொள்ள போகிற காரியங்களை ஆசீர்வதிங்க. டீச்சர்ஸ் ஞானத்தினால் நிரப்புங்க. இந்த பிள்ளைங்க மனுஷ தெய்வம் தேவ கிருபையில வளரட்டும். பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புற எல்லா ஆயுதங்கள் நிர்மூலமாகட்டும். நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அமைதியை கடந்து போங்க பார்க்கலாம். பக்கத்து அறையில் இருக்கிறவங்க உங்களால் முடியும்னா இந்த அறையில் வந்து உட்கார்ந்து கொள்ளுங்க. ஃப்ரண்ட்ல தரை விரிப்பு இருக்கு. பின்னால் இருக்கிறவங்க கூட நீங்கள் முன்னாடி வந்து உட்கார்ந்து கொள்ள முடியும்னா நீங்கள் வந்து உட்கார்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதுவரைக்கும் இந்த சபைக்கு வந்ததில் இன்றைக்கு தான் முதல் முறை இந்த சபைக்கு இந்த இடத்திற்கு வந்திருப்பேன் நீங்கள் சொல்வீங்கன்னா நீங்கள் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இதுவரைக்கும் இந்த சபைக்கு வந்ததில் இன்றைக்கு தான் முதல் முறை. ஓகே, யாரும் இல்லை. நம்ம அப்படியே ஜெபம் பண்ணலாமா? நம்ம தேசத்திற்காக ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேசத்திற்காக இன்றைக்கு மாலை மதியத்தில் போகிற அந்த பிபிஎஸ் ஊழியத்திற்காக போகிற காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நம்ம தேசத்திற்காக ஜெபம் பண்ண மகளா. பிதாவே, சபையில் எல்லாரும் ஒருங்கிணைப்பட்டு எங்கள் ஆளுகை செய்கிற எங்கள் தலைவர்களை உங்கள் ரத்தத்தில் மறைக்கிறோம். தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்கள் தேசத்தை கர்த்தரே நடத்துவீராக. தேசத்தில் ஆளுகை செய்கிற எல்லார் மீதும் உங்கள் கரம் இருக்கட்டும். ஞானத்தினால் நிரப்புங்க. ஆண்டவரே, நன்மையாய் நடத்துவார்களாக. நன்மையான காரியங்கள் எங்கள் தேசத்தில் நடப்பிக்கப்படட்டும். எல்லா விதமான எதிராக எழும்புகிற சுயநலமான காரியங்கள் நிர்மூலமாகட்டும். ஆளுகை செய்கிறவர்கள் ஆண்டவரே உமக்கு பயந்து மக்களுக்கு நன்மையான காரியங்களை செய்யட்டும். எல்லாம் எழும்புகிற விரோதமாக ஜனங்களை அழிக்கிற கஷ்டப்படுத்துகிற காரியங்கள் எல்லாம் திட்டங்கள் எல்லாம் நிர்மூலமாகட்டும்.
இந்த நாள்ல எங்க தேசத்துல சமாதானம் உண்டாகட்டும், எல்லா மாநிலங்களுக்குள்ள சமாதானம் உண்டாகட்டும். தமிழ்நாட்டிற்காக ஜெபிக்கிறோம். ஆளுகை செய்கிற தலைவர்கள் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு மீதும் கரம் இருக்கட்டும். ஆண்டவருடைய கரம் இருந்து நடத்தட்டும். தேசத்துல இன்னும் ரட்சிக்கப்படாத எல்லா ஜனங்களும் உங்க அன்பை ஏற்றுக்கொள்வார்களாக. நீரே மெய்யான தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளட்டும். அழிந்து போகிற எல்லாருக்குள்ளாக ஒரு மாற்றம் இயேசுவின் நாமத்தினால உண்டாகட்டும். நீர் அவர்களை சந்திப்பீராக. உங்க அன்பை அவர்களை ருசி பார்க்கட்டும் அப்பா. நீர் செய்ய போற காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட இன்று மதியம் கூட ஆண்டவரே அப்பா, ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்டாக போகிற அந்த பிபி சூழத்திற்காக போகிற எல்லா பிள்ளைகளும் உங்க ரத்தத்துல மறைக்கிறோம். கர்த்தர் ஒரு பெரிய அறுவடையை தாங்கப்பா. எதிராய் நிற்கிற எல்லா வலு சர்பத்தின் காரியங்களை, எல்லா எல்லை பிசாசின் கிரியைகளை இப்போதே அதமாக்குகிறோம். எல்லா செயல் திட்டங்கள் நிர்மலமாகட்டும். போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் ரத்தத்துல மறைக்கிறோம். உங்க பாதுகாப்பின் தூதர்களை கட்டழுகிறோம். போக்கில வரைக்கும் உங்க கரம் இருந்து நடத்துவதாக. தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். எந்தெந்த கிராமங்கள் எல்லாம் போய் ரீச் பண்றாங்களோ அங்க இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் வரட்டும்பா. எல்லா எதிர்ப்பு நிலைகள் எல்லாம் மாறுவதாக. எல்லா குடும்பங்கள் ஒத்துழைக்கட்டும்பா. அந்த பகுதிகளில் இருக்கிற எல்லாரும் ஒத்துழைக்கட்டும். உங்க கரம் தாங்கி நடத்தட்டும். இயற்கை சூழ்நிலைகள் சாதகமா இருக்கட்டும். எல்லா வெயில் சீற்றங்கள் மறைவதாக. குளிர்ந்த காற்றை கட்டளையிடுகிறோம். கர்த்தர் நீங்க நடத்துங்கப்பா. ஒரு பெரிய அறுவடை, ஒரு பெரிய மாற்றம் அந்த பகுதியில உண்டாகட்டும். எல்லாரும் தேவனுடைய அபிஷேகம் உங்க வல்லமை நிரப்புவதாக. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஒரு சில அறிவிப்பிற்கு நான் சொல்கிறேன், நன்றாக கவனிங்க. இன்று மாலை வாலிப சகோதர சகோதரிகளுக்கான மாதாந்திர கூடுகை நடைபெறாது. அது எப்போ நடக்கும்ட்டு அடுத்த வாரத்தில் உங்களுக்கு சொல்லுவோம். இந்த வாரம் வாலிபர்களுக்கான கூடுகை நடைபெறாது, அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. அதே போல் நாளையிலிருந்து பார்த்தீங்கன்னா பிபிஎஸ் ஊழியர் ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்டில் நடைபெற உள்ளது. இன்றிலிருந்து இந்த மதியத்திலேருந்து எல்லாருமே அங்கே போய் அந்த ஊருக்கு போக போகிறாங்க. ஆகவே இந்த காரியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. கர்த்தர் எல்லா தேவைகளையும் சந்திக்கணும், எல்லாவற்றையும் அற்புதமாய் நடத்தணும். 18லேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் இந்த பிபிஎஸ் ஊழியர் நடைபெறும். ஆகவே இதற்காக ஜெபித்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வாரத்தில் எனக்கு பிறந்தநாள் என்று சொல்லுவதில் வாழ்த்த விரும்புகிறோம். இன்றைக்கு இந்த வாரத்தில் பிறந்தநாள் என்று சொல்லுகிறவங்க கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்மை நாள் நிரப்பாராக. குழந்தைக்கு பிறந்தநாள், 2 பேருக்கும் குழந்தைக்கு பிறந்தநாள். உள்ள யாராவது இருக்காங்களே? திருமண நாள் இன்றைக்கு இந்த வாரத்தில் திருமண நாள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்மை நாள் நிரப்பாராக. கடந்த வாரத்தில் திருமணத்தில் இணைக்கப்பட்டவங்க மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கேலப் ஆர்த்தி வந்திருக்காங்களா? ஓகே, அவங்க செகண்ட் சரி சொல்லுவாங்க. இந்த வாரத்தில் நம்ம பாஸ்டருக்கும் பிறந்த நாள். ஹல்லேலூயா. நல்லா கரங்களை தட்டி இந்த வாரத்தில் நமது பாஸ்டருக்கும் பிறந்தநாள். பிறந்தநாளை காணுகிற பிள்ளைகளை, திருமணாலை காணுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி எல்லாருமே கரங்களை வைத்து ஜெபம் பண்ணலாமா? பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் சபையில் எல்லாரும் ஒருபடி இந்த வாரத்தில் பிறந்தநாளை காணுகிற, திருமணாலை காணுகிற உமது பிள்ளைகள் ஒவ்வொருக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னொரு வருஷத்தை கூட்டி கொடுத்த தெய்வம் நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாள் எல்லாமே இவர்களை தொடரட்டும்பா. இவர்களுக்கு விரோதமாக எழும்பின எல்லா இடங்கள் நிர்மூலமாகட்டும். கடந்த நாட்களில் கண்ட கண்ணீர்கள், கவலைகள் எல்லாம் மறையட்டும். புதிய பலன் இயேசுவின் நாமத்தினால உண்டாகட்டும். நீ சுகித்திருப்பா என்ற வார்த்தையின்படியே ஆண்டவரே இந்த நாட்கள்ல இவங்க வாழ்க்கையில் சுகித்திருக்கட்டும்பா, பலனோடு இருக்கட்டும். நீங்க நடத்துங்க. இன்னும் குடும்பத்துக்குள்ள ஆண்டவருடைய கரம் இருக்கட்டும். குடும்பத்தை இன்னும் நீங்க பலப்படுத்துங்க, ஆசீர்வதிப்பிறாங்க. இன்னும் உமக்காக ஓட, உமக்காக ஜீவிக்க, சாட்சியாக வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த நாளில் நாங்கள் சபையர் எல்லாரும் ஒருபட்டு ஆண்டவர் எங்க பாஸ்டருக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னொரு வருஷத்தை காணும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. நன்றி அப்பா. நீ மேலோங்கி இருப்பாய், நீ கீழாவதில்லை, நீ மேலோங்கி இருப்பாய் என்ற வார்த்தையின்படியே மகனை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உங்க பலன் இருக்கட்டும். வாழ்ந்து சுகித்திருக்கும் அந்த ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். கடந்த நாட்கள்ல கண்ட பலவீனங்களை, கடந்த நாட்கள்ல கண்ட போராட்டங்கள் எல்லாம் நீங்கி பலனோடு இருக்கும்படியாக கர்த்தர் நீங்க நடத்துவீராக. நீர் நடத்துவீராக. கிதியோனை பார்த்து சொன்ன இந்த வார்த்தை, உனக்கு இருக்கிற பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறது நான். கர்த்தருடைய பலன் மகனோடு இருந்து ஊழியத்தை, குடும்பத்தை, தனிப்பட்ட விதத்தை இயேசுவின் நாமத்தினால நடத்தட்டும். எல்லா எதிரெழும்பு எல்லா இதங்கள் நீர்மூலமாகட்டும்பா. இன்னும் இந்த வருஷத்துல இன்னும் அதிகமாக வாழ, இன்னும் அதிக வெளிப்பாடுகளோடு வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க.
உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்துங்க, நீரே பொறுப்பு எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது கூட நம்ம தேவனுடைய ஊழியத்துக்கான காணிக்கை தசமங்களை விதைக்க போற எல்லாரும் கரங்களை தட்டி சந்தோஷமா நம் கரங்களை காணிக்கை எடுத்து நாம் ஜெபித்து அதை விதைக்கலாம். ஜெபிக்கலாம். பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கூட எங்கள் கரங்கள் இருக்க இந்த காணிக்கை தசமகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எந்த சூழ்நிலை இதை நாங்கள் விதைக்கிறோம் நீங்கள் அறிந்து இருக்கிறீங்க. அதற்கேற்ற வண்ணமாக 100 மடங்கு எங்கள் வாழ்க்கையில் நன்மை நாள் நிரப்புங்க. கொடுப்பதனால வருகிற ஆசீர்வாதம், பொருளாதாரத்தின் நன்மை சபை மக்கள் ஒவ்வொருவரும் முடட்டும். எங்களுக்குள்ளாக காணப்படுகிற எல்லா கடன்கள், தரித்திரங்கள், சாபங்கள், கட்டுகள் மறையட்டும். ஆண்டவரே, இந்த நாளில் உங்கள் கரம் எங்களை ஆசீர்வதிக்கட்டும். கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க, திருப்தியாக்கி நடத்துங்க. இந்த நாளில் கூட இந்த காணிக்கை தசமாங்களை உங்களுடைய ஊழியத்திற்கு விதைக்கிறோம். இது ஊழியத்திற்கு பயனடையட்டும். மீதி எடுக்க உதவி செய்யுங்க. வீணான செலவுக்கு விலைக்கு காத்து கொள்ளுங்க. இது ஊழியத்திற்குரிய நன்மைகள், ஆசீர்வாதங்கள் சபை மக்கள் ஒவ்வொருவரையும் முடட்டும். நீரே பொறுப்பு எடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடும்போது காணிக்கை தசமங்களை விதைக்கலாம். யாருமில்லை என்று நான் அழுத போது தாயை போல என்னை தேடி வந்த தெய்வமே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக நம்மை நாமே அர்ப்பணித்து காணிக்கை செலுத்தி அமர்ந்து கொள்வோம். யாருமில்லை என்று நான் அழுத போது தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதான், என் இயேசுதான், இயேசுதான், என் இயேசுதான். யாருமில்லை என்று நான் அழுத போது தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதான், என் இயேசுதான், இயேசுதான், என் இயேசுதான். வியாதியின் படுக்கையிலே நான் இருந்த நேரத்திலே, வியாதியின் படுக்கையிலே நான் இருந்த நேரத்திலே காயங்களை ஏற்றவரே, காயங்களை ஆற்றினீரே, காயங்களை ஏற்றவரே, காயங்களை ஆற்றினீரே, காயங்களை ஏற்றவரே, காயங்களை காயங்களை ஏற்றவரே, காயங்களை ஆற்றினீரே. இயேசுதா, 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 என் இயேசுதா. யாருமில்லை என்று நான் அழுத போது தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம் யாருமில்லை என்று, தாயை போல என்னை இயேசுதா, என் இயேசுதா, இயேசுதா, என் இயேசுதா. எதிர்காற்று வீசும் நேரம், என் படகு மூழ்கும் நேரம், எதிர்காற்று வீசும் நேரம், என் படகு மூழ்கும் நேரம், நங்கூரமாய் வந்தவரே, நன்மைகளை தந்தவரே, நங்கூரமாய் வந்தவரே, நன்மைகளை தந்தவரே, நங்கூரமாய் வந்தவரே, நன்மைகளை தந்தவரே, நங்கூரமாய் வந்தவரே, நன்மைகளை தந்தவரே. யாருமில்லை என்று நான் அழுத போது தாயை போல் எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த காலை வேளையில் அப்பாவை பார்த்து இயேசுதா, என் இயேசுதா,
இயேசுதான் என் இயேசு. யாருமில்லை என்று நான் அழுத போது தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதான் என் இயேசுதான். இயேசுதான் என் இயேசுதான். ஊழியத்தின் பாதையிலே நான் உடைந்த நேரத்திலே, ஊழியத்தின் பாதையிலே நான் உடைந்த நேரத்திலே அழைத்தவர் வந்தீரே, அன்பு கரம் நீட்டினீரே. அழைத்தவர் வந்தீரே, அன்பு கரம் அழைத்தவர் வந்தீரே, அன்பு கரம் நீட்டினீரே. அழைத்தவர் வந்தீரே. யாருமில்லை என்று நான் அழுத போது தாயை போல இயேசுதான் என் இயேசுதான். இயேசுதான் என் இயேசுதான். யாருமில்லை என்று நான் அழுத போது தாயை போல என்னை அந்த தெய்வம் இயேசுதான். இயேசுவே வியாதியின் படுக்கையிலே, வியாதியின் படுக்கையிலே நான் இருந்த நேரத்திலே, வியாதியின் படுக்கையிலே நான் இருந்த நேரத்திலே காயங்களை ஏற்றவரே, காயங்களை ஆற்றினீரே. காயங்களை ஏற்றவரே, காயங்களை ஆற்றினீரே. காயங்களை ஏற்றவரே, காயங்களை ஆற்றினீரே. காயங்களை ஏற்றவரே, காயங்களை ஆற்றினீரே. இயேசுதான் என் இயேசுதான். உள்ளத்த நாளுக்களை சொல்லாமா? என் வியாதியின் படுகையில நான் கிடந்த போது என் காயங்களை ஆற்றினவர் அவர்தான். சலிக்காமல் வெறுக்காமல் எதையும் முகசுளிப்பு இல்லாமல் என்னை பராமரித்து பாதுகாத்து நடத்துவது அவர்தான் என்று சொல்லுகிறவர்கள் நன்றி அப்பா. இயேசுதான் என் இயேசுதான். இயேசுதான். எதிர்காற்று எதிர்காற்று வீசும் நேரம், என் படகு மூழ்கும் நேரம். எதிர்காற்று என் படகு மூழ்கும் நேரம், நங்கூரமாய் வந்தவரே, நன்மைகளை தந்தவரே. எத்தனை பேர் சொல்றீங்க வாழ்க்கை அப்படியே முடியலோன்ற கண்டிஷன்ல வரும்போது நமக்கு நங்கூரமா வந்தவரே, நன்மைகளை நங்கூரமாய் வந்தவர் நன்மைகளை. இயேசுதான் என் இயேசுதான். இயேசுதான். வாழ்க்கையின் பாதையிலே, வாழ்க்கையின் பாதையிலே நான் உடைந்த நேரத்திலே, வாழ்க்கையின் பாதையிலே நான் உடைந்த நேரத்திலே அழைத்தவர் வந்தீரே, அன்பு கரம் நீட்டினீரே. அழைத்தவர் அவர் எங்கேயும் போகல, உங்க பக்கத்துல இருக்கிறாரு. அழைத்தவர் வந்தீரே, அன்பு கரம் நீட்டினீரே. அழைத்தவர் அன்பு கரம். இயேசுதான் இயேசுதான். ஓ ரகனா ஹசஃபாயா மஹசஃபோ ரிஹனா ஹடாதரா ஹடாதரா அஸ்மலா ஃப்ரெஷகயஹு பைஃபலத்திர் அஸ்மஹவனோ.
யாரும் இல்லை என்று நான் அழுத போது தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம். யாரும் இல்லை என்று நான் அழுத போது தாயை போல இயேசுதான் என் இயேசுதான், இயேசுதான், இயேசுதான். எதிர்காற்று வீசும் நேரம் என் படகு மூழ்கும் நேரம், எதிர்காற்று வீசும் நேரம் என் படகு மூழ்கும் நேரம். வாழ்க்கை நம் படகு அவ்வளவுதான் போட்டிருக்கு. இனி நம்ம குடும்பத்துக்கெல்லாம் அற்புதம் நடக்காது போல, அவ்வளவுதான். நான் இனி மேலே எழுந்திருக்க முடியாது போல இருக்க நினைச்ச போது, நங்கூரமாய் வந்தவரே நன்மைகளை தந்தவர். உடனே வந்தாரு, நம்மளை தூக்கி நிறுத்தினாரு. இன்னைக்கும் நிக்கிறோம், இன்னும் ஓடுவோங்கிற நம்பிக்கை உள்ள வந்துருச்சு. ஓ நங்கூரமாய் வந்தவரே நன்மைகளை தந்தவரே, நங்கூரமாய் வந்தவரே நன்மைகளை, நங்கூரமாய் வந்தவரே. வியாதி படுக்கையிலே நான் இருந்த நேரத்திலே, வியாதியின் படுக்கை நான் இருந்த நேரத்திலே காயங்களை ஏற்றவரே காயங்களை ஆற்றினீரே. முடியலன்னு உட்கார்ந்துற போது முகசுளிப்பே இல்லாம பாதுகாக்கிறவர் ஆண்டவர். பல பேர் நம்மளை வெறுத்துருவாங்கல்ல, சலிச்சிருவாங்க. எப்பதான் இது போகுமோ, எப்போ இந்த தொல்லை தீருமோன்னு நம்மள நினைக்கலாம், அவங்கள குறித்து நினைக்கலாம். உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாதவர். அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் உடனே செவி சாய்க்கிறார்னு வசனம் சொல்லுது. உபத்திரவம்னா என்னன்னு அப்பாவுக்கு தெரியும், காயம்னா என்னன்னு அப்பாவுக்கு தெரியும். வியாதியில் இருக்கும்போது வியாதியின் வலியை விட அந்த வியாதி நேரத்துல பல பேர் பண்ற வார்த்தைகளும் பேசுற வார்த்தைகளும் முகசுளிப்பும் தான் அதிக வலியை ஏற்படுத்தும். அதனால முகசுளிப்பு இல்லாம என்னை பராமரித்த தெய்வமே, எங்களை பாதுகாக்கிற தெய்வமே, யாருமே இல்லை அப்படின்னு அழுதா போது விட்டுட்டு வேடிக்கை பார்க்காம நான் இருக்கிறேன் உனக்கு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு தாயை போல தகப்பனை போல எங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்து எங்களோடு கூட பேசினீரே. காயங்களை ஏற்றவரே காயங்களை ஆற்றினீரே, காயங்களை ஏற்றவரே எங்களை ஊழியத்தின் பாதையிலே நான் உடைந்த நேரத்திலே, ஊழியத்தின் அழைத்தவர் வந்தீரே, அன்பு கரம் நீட்டினீரே. புரிந்து கொள்ளாத சில மனிதர்கள், புரிந்து கொள்ளாத சில உறவுகள், புரிந்து கொள்ளாத சில பேர், இவர்களால் நாம் உடைக்கப்படும் போது அழைத்தவர் நம்ம பக்கத்துல வர்றாரு, அவருடைய கரத்தை நீட்டுறாரு. நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன், நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன், நான் உனக்கு உதவி செய்கிறேன், நான் தானே உன்னை அழைச்சேன், நான் தான் உன்னை நடத்துவேன். தம் கரத்தை நீட்டுகிறவர், அழைத்தவர் வந்தீரே, அன்பு கரும் நீட்டினீரே. யாரும் இல்லை என்று நான் அழுத போது தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம். யாரும் இல்லை என்று நான் அழுத போது தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம். இயேசுதான்,
என் இயேசுதான், இயேசுதான், என் இயேசுதான். தகப்பனே, நீங்க இருக்கிறீங்கன்ற ஒரு தைரியம் இப்போ உள்ள வந்துருச்சு. யாரு 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 எனக்கு பார்த்துக்குவாங்க, யாரு இதை செய்வாங்க, யார் உதவி செய்வாங்கன்ற ஒரு குழப்பமான எங்க மனசுக்கு இன்னைக்கு ஒரு பதில் கொடுத்துட்டீங்க. நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டீங்க. நீங்க இருக்கிறீங்கன்ற தைரியத்தோடு உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட பேசுங்கப்பா. இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தரை கனப்படுத்தி வந்திருக்கிறீர்கள், கர்த்தரால் நிச்சயமே கனப்படுத்தப்படுவீர்கள். ஆமென். கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்களை கனப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. அவருடைய கனம் நமக்கு எப்பொழுதுமே இருக்கும். அவர் நிச்சயமாய் நம்மளை கனப்படுத்துவாராக. அவருடைய கிருபை நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. மட்டுமாய் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருக்கிறதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. ஆமென். அறிவிப்பில் சொன்னபடியே இன்னைக்கு ஆராதனைகள்லாம் முடிஞ்ச பிற்பாடு மதியானம் டீச்சர்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு நாங்கள் கிராமத்துக்கு புறப்பட்டு போகிறோம். போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஊழியம் செய்ய முடிய ஆண்டு கிருவிசாக கிராமத்தில். இது வந்து ரொம்ப இன்னும் டஃப்பான ஒரு பகுதிகள். போன முறை கொஞ்சம் பசங்களை கூப்பிட்றதுக்கு அவங்களெல்லாம் கூட்டுறதுக்கெல்லாம் ஆள் இருந்தாங்க அந்த இடத்துல. இப்போ வந்து போகிற இடத்துல கொஞ்சம் கடினமான ஒரு இடம். ஆனால் கடினமானதையும் லகுவாக்குகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. அதனால் நேற்று கூட ஓல்டு சேப்பேட்டில் அமாவாசை ஜெபத்தில் நான் சொன்னேன், நாங்கள் திரும்பி வர வரையும் எங்களுக்காக ஜெபிக்கிறது நீங்கள் விடக்கூடாதுன்னு சொல்லி முழு சபைக்கும் நான் சொல்லுகிறேன். அன்போடு கூட உங்களுக்கு முன்பதாக இதை வைக்கிறேன். நாங்கள் திரும்பி வர வரையும் எங்களுக்காக ஜெபிக்கிறது நீங்கள் விடக்கூடாது. இப்போ வீட்டுக்கு போன உடனே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஹல்லேலூயா. காலையும் இரவும் மட்டும் இல்லை, எப்பெல்லாம் இடையிடையில் நினைவு வருதோ அப்போல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிடுங்க. இந்த ட்ராவல் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவர். கிராமங்களில் கிட்டத்தட்ட 5 கிராமங்களில் பிரிஞ்சு கொஞ்சம் பேராக போயிட்டு பிரிஞ்சு போய் செய்ய போகிறோம். தேவைகள் நிறையா இருக்கிறது. ஆத்துமாக்களை அறுவடை செய்வதற்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அறுப்பு மிகுதியாக இருக்குது, வேலையாட்களும் கொஞ்சமாக இருக்கிறாங்க. அறுப்புக்கான வேலையாட்களை அனுப்பும்படி எஜமானை வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி. அதனால் போகிறவங்களை வச்சு எப்படியாவது இதை சிறப்பாக செய்து முடிக்க ஆண்டவருக்கு நம்ம கிருபை செய்யணும். எல்லாரையும் ஒன்றா கூப்பிட்டுட்டு ஒரே இடத்துல நடத்துறதுக்கும் பிரிஞ்சு அங்கங்கே போய் செய்கிறதுக்கும் கொஞ்சம் சிரமம் உண்டு. ஹல்லேலூயா. வித்தியாசங்கள் உண்டு. அதில் அங்கங்கே இந்த தூர தொலைவு, கொஞ்சம் பேர் இங்கே ஒரு 4 பேர், அங்கே ஒரு 4 பேர் விட்டுட்டு அப்படி செய்கிறது. ஆனால் சவாலாக இறங்குறோம் இன்னைக்கு. ஹல்லேலூயா. சவாலாக இறங்குறோம். கர்த்தருடைய ஊழியம் ஆமென் நிறைவேற்றும்படி பலனை அவரே தருவார். அதனால் இன்னும் நிறைய திறந்த வாசல். இப்போ பாருங்கள், போன வருஷம் நடத்தணும். அதில் ஒரு இடத்துல ஒரு 10 பிள்ளைங்க வந்திருந்தாங்க. அந்த இடத்துல இப்போ நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை. இப்போது 3 இடம் தான் இருந்தது. அப்புறம் மறுபடியுமாக ஒரு 2 புது கிராமத்தை 2 இடத்துல நம்ம நடத்த போகிறோம். இப்படி திறந்த வாசல் ஆண்டவர் நம்மளை நம்பி கொடுக்குறார். காரணம் என்னென்னா, நம்ம இறங்கி செய்ய ஊழியம் வந்து விரிவாயிட்டே போயிட்டே இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் நம்மளை நம்பி இன்னும் ஆண்டவர் நிறைய பிள்ளைகளை கொடுக்குறார். போயிட்டு நம்ம செய்வதற்கான முழு பலத்தையும் திடனையும் ஆண்டவர் தர வேண்டும். வருகிற டீச்சர்ஸ் எல்லாருக்காக ஜெபம் பண்ண கொள்ளுங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. நல்லா அந்நிய பாஷை பேசி அந்த எல்லை பிசாசை கட்டி ஜெபம் பண்ணுங்க. போயிட்டு திரும்பி வந்து நம்ம சாட்சி சொல்லணும். ஆமென். ஸோ தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. போன வருஷம் இந்த இடங்களில் வந்து கடைசி நாள் உணவு கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. கடைசி நாளாவது உணவு கொடுக்கணும். 150 பிள்ளைகளுக்காவது உணவு நம்ம கொடுக்கணும். ஸோ அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. கடைசி நாள் போன வருஷம் கொஞ்சம் பற்றாக்குறையாக இருந்ததுனால ஸ்நாக்ஸோடு அதை முடிச்சிட்டோம். இந்த வருஷம் கிராமங்களில் கொடுக்கணுன்றதுனால தான் இங்கே கூட சென்னை நடக்கிற விபிஎஸ்ல கூட கடைசி நாள் கொடுக்க வேண்டிய அந்த உணவை நான் கட் பண்ணி அங்கே தேவை இருக்குதுன்றதுனால பண்ணலாம்னு சொல்லி இப்போ பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்னும் தேவைகள் நிறைய இருக்கிறது, செலவு நிறைய இருக்குது.
எதை தொட்டாலும் காசு வந்து நம்ம ஒன்று பிளான் பண்ணுறதை விட அது அதிகமாக போயிட்டே இருக்குது. உங்களுக்கு தெரியும் இல்லை, ஒரு 4-5 பேர் சமைக்கணுனாலே எவ்வளோ ஆகணும் உங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் அங்கே போயிட்டு 3 வேலையும் ஒரு வேலைக்கும் 20லேருந்து 25 பேருக்கு சமைக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கணும். அங்கே ஒரு வேளை வயதானவங்க யாராவது வந்து வருவாங்க அப்படின்னா திடீர்னு அவங்கள விரும்பி அனுப்ப முடியாது, அவங்களுக்கும் கொடுக்கணும். அப்போது தேவைகள் எல்லாவற்றுக்குமே ஆண்டவர் சந்திக்க வேண்டும். ஸோ ஜெபம் பண்ணுங்க, ஒரு ஜெபம் பெரிய காரியங்களை செய்யும். ஆமேன், அல்லேலூயா, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். விசுவாச அறிக்கையை எல்லாரும் வேதத்தை கரங்கள் எடுத்து, இது கர்த்தருடைய வேதம், இந்த வேதம் என்னை யார் என்று சொல்லுகிறது அந்த ஆள் தானா, இந்த வேதம் எனக்கு என்னவெல்லாம் உண்டு என்று சொல்லுவது அதுவெல்லாம் எனக்குண்டு, இந்த வேதம் என்னால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்கிறது அதையெல்லாம் இயேசுவின் நாமத்தில் நான் செய்வேன். இன்றைக்கு இந்த வேத வாசல் இருதயம் திறந்திருக்கிறது. இன்று இந்த வேத வசனங்கள் மூலம் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். ஆமேன், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை இன்னும் ஒருபடி மேலே நடத்துவதாக. இன்னைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட பேச இருக்கிறார். 129வது சங்கீதத்தை நாம் வாசிப்போம். 129வது சங்கீதம் 8 வசனங்கள். இன்னைக்கு வார்த்தை என்ன ஆண்டவர் நம்மோடு பேசுறாருன்னா, நீங்கள் நெருக்கப்படலாம், ஆனால் எதுவும் உங்களை மேற்கொள்ளாது. நீங்கள் நெருக்கப்படலாம், ஆனால் மேற்கொள்ளப்படாது. எதுவுமே உங்களை மேற்கொள்ளாது. நீங்கள் நெருக்கப்படலாம், நெருக்கம் வரலாம், ஆனால் எந்த நெருக்கமும் உங்களை மேற்கொள்ளாதுங்கிற ஆணித்தரமான ஒரு விசுவாசத்தை இன்னைக்கு நம்ம வைப்போம். 129வது சங்கீதம், ஆரோகண சங்கீதம். எல்லாருமே வாசித்துடலாங்களா? பக்கம் 753. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கினார்கள். என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமற் போனார்கள். உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைச்சால்களை நீளமாக்கினார்கள். கர்த்தரோ நீதியுள்ளவர், துன்மார்க்கருடைய கயிறுகளை அறுத்தார் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வார்கள். சீயோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்புவார்கள். வீட்டின் மேல் முளைக்கும் புல்லுக்கு அவர்கள் ஒப்பாவார்களாக. அது வளரும் முன் உலர்ந்து போம். அறுக்கிறவன் அதினால் தன் கையையும் ஹரிகளை கட்டுகிறவன் தன் மடியையும் நிரப்புவதில்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. கர்த்தரை நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று வழிபோக்க சொல்வதும் இல்லை. எல்லாம் ஆமீன் சொல்லுங்க சத்தம். இஸ்ரவேல் ஜனங்கள், இந்த யூத ஜனங்கள், இவங்கெல்லாம் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு திரும்பி வந்ததுக்கு அப்புறமா இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கலாம் என்று சொல்லுகிறாங்க. சிறையிருப்பின் வருடங்களுக்கு பிற்பாடு அவர்கள் கடந்து வந்த பாதையை நினைத்து, மோசமான பாதையை நாம் கடந்து வந்தோம், அந்த பாதையில நம்ம எதுவுமே நம்மளை மேற்கொள்ளாதபடி நம்மளை ஆண்டவர் ரட்சித்தார் அப்படின்னு சொல்லி இந்த சங்கீதத்தை எழுதுகிறார்கள். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் இன்னைக்கு பேசுறாரு, நீங்க நெருக்கப்பட்டாலும் உங்களை எதுவும், எந்த பிரச்சனைகளும் எந்த உபத்திரவங்களும் உங்களை மேற்கொள்ளாது. உங்களை மேற்கொள்ளும்படி நான் விடவே மாட்டேன். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நீங்க நெருக்கப்படலாம், உங்களை எதுவும் மேற்கொள்ளும்படி தேவன் விட மாட்டார். எதுவும் மேற்கொள்ளாது. அல்லேலூயா. இது ஏதாவது பண்ணிருமோ, அது ஏதாவது பண்ணிருமோ, எதுவுமே உங்களை எதுவும் சேதப்படுத்த முடியாது. கவலைப்படாதீங்க. நெருக்கம் வரும், ஆனா உங்களை எதுவுமே மேற்கொள்ள ஆண்டவர் விட மாட்டார். அப்போ இவ்வளவு உபத்திரம் வந்துச்சு, எங்களை மேற்கொள்ள விடாம தேவன் எங்களை ரட்சித்தார். முதல் காரியமே என்ன சொல்றாருன்னா, துவக்கத்திலேயே நெருக்கம். என் சிறு வயது தொடங்கி என்னை நெருக்கினார்கள். எப்பத்திலிருந்து நெருக்கினாங்களா? என் சிறு வயது தொடங்கி என்னை அநேக தரம் நெருக்கினார்கள். ஆரம்பத்திலேயே, துவக்கத்திலேயே ஒரு நெருக்கம். இஸ்ரவேல் ஜனம் ஒரு தேசமாக உருவாக்கப்படுவதற்கு முன்னமே நெருக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. ஆமா, யாத்திராகமம் 2:23 சொல்லுது, இஸ்ரவேல் புத்திரர் சில காலம் சென்ற பின்பு
எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைதனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய அந்த அடிமைதனத்தில் முறையிடுகிற சத்தம், ஆமென், தேசமாக உருவாக்குவதற்கு முன்னமே துவக்கத்திலேயே ஆரம்பத்திலேயே இருக்கும். ஆனா பிறகு வசனம் சொல்லுது, பார்வோன் அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினானோ அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள். அல்லேலூயா. பக்கத்துக்கு இப்படி சொல்லுங்க, நெருக்கத்துக்கு அடுத்தபடியா உங்களுக்கான பெருக்கம் காத்துக்கிட்டு இருக்குது. நெருக்கத்துக்கு அடுத்துதான் உங்களுக்கான பெருக்கம் காத்துட்டு இருக்குது. அல்லேலூயா. எவ்வளவு நெருக்கப்படுறோம் வார்த்தைகளால, சில மனுஷங்களுடைய வார்த்தைகள் நெருக்கப்படுறோம், சில உபத்திரவங்கள், சில பிரச்சனைகள், சில சூழ்நிலைகள் நம்மளை போட்டு வாட்டி வாதி நம்மளை நெருக்குதுன்னா கர்த்தர் விட மாட்டாரு. அதுக்கு அடுத்த கியூல என்ன நிக்குதுனாக்கா பெருக்கம், நமக்கான பெருக்கம் நமக்காகவே காத்துக்கிட்டு இருக்குது. ஒருத்தர் நெருக்கிறதுனாலே நம்ம ஒடுங்கி போயிடுவோம்லாம் நினைக்காதீங்க. அல்லேலூயா. நெருக்கிறதுனாலேயே ஒடுங்கி போயிடுவோன்னு 2 கொரிந்தியர் 4:8 பவுல் சொல்றாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 4:8 2 கொரிந்தியர் 4:8 நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம், ஒடுங்கி போகிறது இல்லை. ஆமென் சொல்லுங்க. நெருக்கம் வருதுங்க, ஆனா எங்களை யாரும் ஒடுக்க முடியல. நாங்க ஒடுங்கி போயிடுவோம் தான் எங்களை நெருக்கிறாங்க. ஆனா எங்களை யாரும் ஒடுக்கவோ மேற்கொள்ளவோ முடியவே முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு விரோதமா, திருச்சபைகளுக்கு விரோதமா எவ்வளவு நெருக்கம். மணிப்பூர்ல கடந்த வாரத்துல கூட 3 ஊழியர்களை சுட்டு கொண்டு விட்டாங்க. இந்த செய்தியை பார்த்துருக்குறோம். அதுல ஒரு பாஸ்டருடைய மகன் எழும்பி, என் தகப்பனாரை சுட்டு கொண்டவங்களை நான் மன்னிச்சிட்டேன்னா ஒரு ஊழியத்தை கையில் எடுத்துட்டாரு. ஆண்டவர் அடுத்தடுத்தது வளர வைப்பார தவிர, ரத்த சாட்சியா மறிச்சு அந்த ரத்தத்துக்கு கர்த்தர் பலனை தருவார் தவிர, இது காணாம நிறைய பேருக்கு காரியம் என்னன்னா, இவங்களை இப்படி பண்ணாக்கா பயந்து விட்டுட்டு போயிட்டுருவாங்க. ஒரு 3 பேரை கொண்டுட்டாக்கா இருக்கிறவன் எல்லாம் என்ன பண்ணிடுவான், ஊழியத்தை விட்டுட்டு. பவுல் உபத்திரம் பண்ணான். பவுல் சவுலா இருக்கும்போது சபையார் எல்லாம் சிதறடிச்சான், பயந்து எல்லாரும் அடிச்சு நொறுக்குனாங்க. அவங்க பயந்து சிதறி ஓடினாங்க. பயந்து ஓடுனது என்ன உண்மைதான், ஆனா தேவனுடைய ஊழியத்தை விடல. சிதறப்பட்டவர்கள் எங்கும் திருந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா. ஆமென். எது எப்படியோ சட்டசபையிலே வசனத்தை உச்சரிக்கிற அளவுக்கு கொண்டு வந்தாரா கர்த்தர். அல்லேலூயா. இன்னைக்கு என்னன்னா, இப்ப அதுக்கு நிறைய விமர்சனம் பண்றாங்க. வசனத்தை சொன்ன உடனே எல்லாருமே எல்லாத்துக்குமே தெய்வ சித்தமா நடத்துறதுலாம் நம்ம நினைக்கக்கூடாது, கவனமா இருக்கணும். அல்லேலூயா. எல்லாருக்காக ஜெபம் பண்ணணும். வசனத்தை உச்சரிக்கும்படி கிருபை செய்தார். கேரளா முதலமைச்சர் கூட இயேசுவே சத்தியன்னு சொல்லி பேசியிருக்கிறார். இயேசுதான் சத்தியன்னு சொல்லி இப்போ புதுசா ஏற்பட்டிருக்கிற முதலமைச்சர், கேரளா முதலமைச்சரும் பேசியிருக்கிறார். தேவனுடைய நாமத்தை எவ்வளோக்கு எவ்வளோ காணாம பண்ணணும்னு பார்க்குறாங்களோ, கர்த்தருடைய நாமத்தெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. தேவ ஜனங்களை ஒடுக்க முடியாது, திருச்சபைகளை ஒடுக்க முடியாது. இனி பெருகிக்கிட்டே தான் இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், அந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மேடையில் ஒரு ஒரு மதவாத கட்சியில் ஒரு மதவாத இயக்கம் மீட்டிங் போட்டு பேசினாங்கண்ணா. கிறிஸ்தவங்களை ஒடுக்கணும், அழிக்கணும்னு பிளான் பண்ணோம். இன்னைக்கு அவங்க காணாம போவங்க பார்த்தா வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்போ ஒருத்தர் பேசினாரா, டேய் நீங்கள் நம்ம சும்மா விட்டுட்டாலே அதுவாக கூட ஏதாவது ஆயிரண்டா, நம்ம அவங்கள ஒடுக்கணும், இது பண்ணணும், நெருக்கணும்னு போகிறோம். கிறிஸ்துவம் ஒரு மூட்டை பூச்சி போல. அந்த தலைவர் பேசுனது ஒரு இடத்துல நாசக்கிட்ட அவன் அங்கங்கே பழகி பெருகிட்டே இருக்குது. அதனால அவனை உபத்திரப்பட்டதை நிறுத்திரு, அதுவாவது என்ன பண்ணும். அல்லேலூயா. என்ன சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் நெருக்கப்படலாம், நான் நெருக்கப்படலாம். இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறேன், உங்களை எவ்வளோ நெருக்கினாலும், எந்த பிரச்சனை எந்த உபத்திரம் உங்களை நெருக்கினாலும் பயந்துராதீங்க. அது உங்களை மேற்கொள்றதுக்கு ஆண்டவர் விட்டுற மாட்டாரு. நீங்கள் தான் மேற்கொண்டு ஜெயிச்சு மேலே வருவீங்க. நம்மளை ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஜெயிச்சு மேலே வருவேன்.
இஸ்ரவேல் தேசமா உருவெடுக்கிறதுக்கு முன்பதாகவே நெருக்கம் வந்துருச்சேங்கிறதால இஸ்ரவேல் தொய்ந்து போகவில்லை. அவர்கள் பழுகி பெருகி ஒரு தேசமாக உருவெடுத்து விட்டார்கள். ஹல்லேலூயா. அதனால நம்ம ஆண்டவர் ரொம்ப பெரியவர். சும்மா நம்ம சாதாரணமா எதுவும் நினைச்சிடக்கூடாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? சட்டசபையில வசனம் சொன்னது மட்டும் இல்ல, ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கிற சபையா மாறணும். ஹல்லேலூயா. ஆமா, துவக்க ஜெபத்துக்கு ஒரு ஊழியக்காரையும் கூப்பிடணும். ஒரு ஊழியக்காரர்களும் என்ன பண்ணணும், நீங்க வந்து துவக்கி வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடணும். ஹல்லேலூயா. ஆமே. உங்களை குறித்து அவதூறா பேசுற இடத்துலயே உங்களை குறித்து பெருமை பேசுறதுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். சவுல் வந்து தாவீத பயங்கரமா சபிச்சான், கொலை செய்யணும்னு என்னென்னமோ பண்ணான், பயங்கர சபிச்சான். தாவீது மேல இருந்த கோபத்துல தான் பிள்ளை யோனத்தானையே என்ன பண்ணான் தெரியுமா, சபிச்சான், கொலை பண்ணணும்னு முயற்சி பண்ணான், பயங்கரமா திட்டுறான், அவ்வளவு கோபம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல சவுலை கொலை பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சும் தாவீது கொலை பண்ணாம அவன் வஸ்திரத்தவங்களை மட்டும் கட் பண்ணிக்கிட்டு அவன் மலை மேல போய் நின்றுக்கிட்டு சத்தமிட்டு கூப்பிடுவான், என் தகப்பனேன்னு கூப்பிடுவான். எப்படி கூப்பிடுவான்? தாவீது வந்து சவுலை கொலை பண்ணவன எப்படி கூப்பிடுறான்? இப்ப இன்னைக்குதான்பா அவர் என்னை கொலை பண்ணணும்னு வெறியில திரிகிறாரு. அவர் அன்னிலிருந்தே என் தகப்பன் போலப்பா. அப்படிதான் தாவீது சவுலை வந்து நினைச்சார். என் தகப்பனே, நான் என்ன பொல்லாப்பு செய்தேன், என்னை ஏன் இவ்வளவு நெருக்கிறீங்க, நான் என்ன தீமை பண்ணேன், நான் எதுவுமே பண்ணல, என்னை ஏன் கொலை பண்ண தேடுறீங்கன்னு தாவீதுக்கு சத்தம் போட்ட போது சவுலுக்கு விடவெடுத்து போச்சு. நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன், அன்பு காட்டி ஒருத்தர் அழ வைக்க முடியும் சொல்லி. திட்டி அழ வைக்கிறது வேற, அன்பு காட்டி அன்புனால அழ வைக்கிறது ஒண்ணு இருக்கு. அவ்வளவு கொலை பண்ணன்னு தேடின சவுலு வளவெடுத்து போய் அழுதுட்டு என் மகனே தாவீதே, இது உன் சத்தம் அல்லவா? கொலை பண்ணவன் தான் வந்தா அவன் வாயால் என்ன வந்துருச்சு? என் மகனே தாவீதே, இது உன் சத்தம் அல்லவா? நீ ரொம்ப நல்லவன்டா, நான் ரொம்ப கெட்டவன். சொல்ற, நீ எனக்கு நன்மை செய்தாய், நானும் உனக்கு தீமை செய்ய பார்த்தேனே அப்படின்னு கொலை பண்ணுன்ற எண்ணத்தையே விட்டுட்டு அவன் திரும்பி போறான். அந்த டைம் நெருக்கின அதே வாயி, சபிச்ச அதே வாயி என் மகனேன்னு கூப்பிட்டு நீ நல்லா இருப்பனா அவன் ஆட்சியை வேற தீர்க்க தரிசனம் போல சொல்லிட்டு போற. ஆண்டவர் வகையில ராஜ்யத்தை கொடுப்பாரு. இவன் தான் என் ராஜ்யத்துக்கு தடையா இருக்கிறான், என் சந்ததிக்கு தடையா இருக்கிறான், அவனுக்கு கொல்லணும்னு தெரிஞ்ச வாயாலேயே நீ ஒரு ராஜ்யம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துற அளவுக்கு மாத்த. இதுதான் தேவ பிள்ளைகளுக்கான ஆசீர்வாதம். உங்களை என்னையான் ஆண்டவர் ஸ்பெஷலா வச்சிருக்கிறாரு. நீங்க உங்களை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. நெருக்க வருதுங்கிறதுனால சாதாரணமா நினைச்சிடாதீங்க. அப்பா எதுக்கும் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. அதனால இந்த இஸ்ரவேல் தேசத்தை, இஸ்ரவேலரை எவ்வளவு ஒடுக்குனாங்களோ இவங்க பார்த்தா ஒரு தேசமாவே உருவெடுத்துட்டாங்க. ஆமென். அதனாலதான் பவுல் சொல்றாரு, நாங்க நெருக்கப்படுறோம், அது உண்மைதான். நாலா பக்கமும் பேசுற பேச்சுகளும் இல்ல, சில பேர் பண்றதும் பேசுறதும் பாக்குறதும் பெரிய பாவி போல பார்ப்பாங்க. சில டைம்ல நம்மள பார்த்துருக்கிறீங்களா? ஒரு பாவியை போல நம்மள பார்ப்பாங்க. உலகத்திலேயே நம்பர் 1 பாவி நம்ம தான் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க நம்மள. போதுவார் இதுதான் நம்பர் 1 பாவி அப்படின்னு பார்ப்பாங்க. நெருக்கம் வரும், எந்த பக்கம் போனாலும் சில நேரத்துல நல்லவங்களை பார்க்கவே முடியாது. நல்ல குணம் படிச்சவங்களை சில டைம்ல எங்க போனாலும் அந்த மாதிரி நெருக்கப்படுறீங்கல்ல, அந்த டைம்ல ஒண்ணு சிந்திக்கணும், யாரும் நம்மளை மேற்கொள்ள தேவன் விடவே மாட்டார். இவங்க பேசுறபடி எல்லாம் நடந்துட்டாக்க இப்ப நம்ம ஆண்டவர் எதுக்கு? நான் சொல்றேன் பாரு, இன்னும் 1 மாசம் கூட தாங்காது பாரு. சில பேர் பாஸ்டர் கல்யாணம் பண்ண வந்த உடனே சில உறவுகள் சொன்னது ரொம்ப வேதனையா இருக்கு. அது பாரு வாழாது பாரு வந்துடும். சில பேருடைய வாயில வர வார்த்தை. நான் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறேன் அவங்களுக்கு? என்ன சொல்ல முடியும்? நான் வசனம் நமக்கு என்ன சொல்லுது? உங்களை எவ்வளவு சபிக்கிறாங்களோ அவ்வளவு நீங்க நல்லா இருப்பீங்க போங்க.
அந்த சபிக்கிறவங்களுக்கும் நீங்க தான் வந்து நாளைக்கு நங்கூரமா இருக்க போறீங்க. அவங்களுக்கும் நீங்க தான் ஆகாரம் கொடுக்க போறீங்க. நாளைக்கு அவங்களுக்கு ஆதரவா நீங்க தான் இருக்க போறீங்க. போங்க. அதனால ஒருத்தர் சபிச்சிட்டாங்கன்றதுனால நம்மள யாரும் மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. விட்டுருவாரா கர்த்தர்? கிராமத்துல போன வருஷம் பயங்கரமான உபத்திரவம். அந்த வீவிய சொல்லிட்டு பண்ணவே முடியல. இப்படியெல்லாம் நெருக்குனா இந்த பக்கம் வரமாட்டான்னு பிசாசு நினைச்சேன். விட்டுருவோமா? இப்ப சவாலா போறோம். மோசேயை போல நீங்க எல்லாம் இங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்க போறீங்க. நாங்கெல்லாம் யோசுவா போல ஒரு குரூப் அங்க போயிட்டு யுத்த காலத்துக்கு போறோம். மிகப்பெரிய ஒரு ஜெயத்தை ஆண்டவர் கொடுக்க போறாரு. இப்போ போற எல்லா கிராமங்கள்லயும் நீங்க பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய சபைகளே இல்லாத ஒரு இடம். அல்லேலூயா. ஆவிக்குரிய சபைகளை நான் விசுவாசிக்கிறேன். அந்த பகுதியில சுற்றி அந்த பகுதிகள் பல கிராமங்கள்ல நம்ம மூலியமா தான் திருச்சபைகள் ஆண்டவர் ஏற்படுத்த போறாரு. நான் விசுவாசிக்கிறேன். நம்ம மூலியமா தான் பல திருச்சபைகளை, பல விசுவாசிகளை, பல ஆத்துமாக்கள் அங்கே ஆதாயம் பண்ண போறாரு. ஊழியர்கள் எழுப்ப போறாரு. இன்னைக்கு வனாந்தரம் போல தென்படலாம். நாளைக்கு இருக்குது நமக்கு பெரிய ஒரு அற்புதம் இருக்குது. ஆமென். பெரிய திரளான சாட்சி இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ ஒடுக்கிட்டு ஆண்டவர் இதை வேடிக்கைலாம் பார்த்துட்டு எல்லாம் இருக்க மாட்டாரு. ஹல்லேலூயா. இந்த நெருக்கத்துல தான் ஆண்டவர் தோன்றாரு பாருங்க. யாத்திராகமம் 3:2 எங்க தரிசனம் கொடுக்குறாரு மோசேவுக்கு. அந்த வசனத்தை நல்லா கவனிங்க. அந்த முட்செடி நடுவுல நின்று மோசேக்கு தரிசனமானார். என்ன செடிங்க? முள்ளு செடி. அந்த முள்ளு செடியில என்ன தோன்றுது? அக்கினி. இப்ப ஆண்டவர் இப்படி தரிசனம் கொடுக்கிறாரு. இது எப்படி சொல்றாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் படுற உபத்திரவத்தை நான் பார்த்தேன். அவங்க எந்த அளவுக்கு நெருக்கப்படுறாங்க, எந்த அளவுக்கு உபத்திரப்படுறாங்கன்னா, இந்த முள்ளு செடி எப்படி இருக்குதோ அது போல அவங்களுக்கு நெருக்கம் இருக்குது. இந்த முள்ளு செடியில இன்னும் கொஞ்சம் கூடுதலா அக்கினி வந்தா எப்படி இருக்குது, அது போல அவங்க உபத்திரவத்துல அக்கினியை போல, முள்ளு செடியை போல அவங்க உபத்திரப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்து கீழே படிங்க. அப்பொழுது மோசே உற்று பார்த்து, முட்செடி அக்னியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்த. நல்ல கைதட்டுங்க மகளாம் ஆண்டவருக்கு. அது வெந்து போகவில்லை. ஆண்டவர் எதை காண்பிக்கிறார்? அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் முட்செடியை போல அக்னியை போல உபத்திரப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எப்படி இந்த முட்செடியில் அக்னி தோன்றியும் வெந்து போகாமல் இருக்கிறதோ, அதே போல என் ஜனங்களுக்கு ஏற்படுகிற உபத்திரவம் வந்தும் அவர்கள் மேற்கொள்ளப்பட மாட்டார்கள். அவர்களை மேற்கொள்ள நான் விட மாட்டேன். உன்னை கொண்டு அவங்களை வெளியே கொண்டு வர போறேன். மோசே நீ வா அப்படின்னு கூப்பிடுற. அக்னி ஒரு மோசேக்கு பயங்கர ஷாக். கிட்ட போறான், உத்து பார்க்கறான். ஒரே குழப்பம். ஒரு பச்சையான இருக்கிற ஒரு செடி, முட்செடி ஜுவாலித்து எரிகிறது, அக்னி கொழுந்து விட்டு எரியுது. ஆனா அந்த முள் செடியோ வேகவே இல்லை, ரிலாக்ஸா இருக்கு. அக்னியை போல, முட்செடியை போல, அக்னியை போல உபத்திரவங்கள் வந்தாலும் வெந்து போகாதபடி, ஒரு சேதமும் ஏற்படாதபடி கர்த்தர் உங்களை என்னையும் பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதனாலதான் இவங்க சொல்றாங்க, 2வது வசனம், என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமற் போனார்கள். எல்லாம் சொல்லுங்க, அநேக தரம் நான் நெருக்கப்பட்டாலும் என்னை எதுவும் யாரும் மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. நாம் ஸ்பெஷலான ஒரு இடத்துல இருக்கிறோங்க. அதனால இந்த துவக்கத்திலேயே வரக்கூடிய நெருக்கம் பயப்படாதீங்க. உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய பெருக்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இதுல இருந்து ரட்சிப்பதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை என்னை ரட்சிப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனால எது எப்படி இருந்தாலும் நம்ம எதுவும் மேற்கொள்ளாது அப்படிங்கிற ஒரு விசுவாசத்துக்குள்ள வாங்க. அதனால என்னை சிறு வயதுலேருந்தே தொடங்கி நெருக்கும். நீங்க நிறைய பேர்
சிறு வயதிலிருந்தே, உண்மையாவே சொல்ல போனா சிறு வயதிலிருந்தே நெருக்கப்பட்டது உண்மை இல்லையா? வயதுக்கு மிஞ்சி பட்டதெல்லாம் உண்மை. சிறு வயதிலேயே வேலைக்கு போயிட்டு வீட்டுடைய கஷ்டத்துக்காக வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது இதெல்லாம் உண்மை. சிறு வயதுல இருந்தே சில பேர் சொல்லுவாங்க, நான் 8 வயசுல வேலைக்கு போனேன், நான் 10 வயசுல வேலைக்கு போனேன், நான் 15 வயசுலேயே வேலைக்கு போயிட்டேன், அன்னிலிருந்து நான் உழைக்கிறேன், கஷ்டப்படுறேன் என் குடும்பத்துக்காக. எவ்வளவோ வந்தது. ஆண்டவர் நீங்க ரட்சித்து நம்ம கையை ஆசை வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆண்டவர் நம்மளை திடனா வச்சிருக்கிறார், பலனா வச்சிருக்கிறாரு. நம்ம வளரக்கூடாதபடி, நம்ம மேலே வரக்கூடாதபடி எவ்வளோ பேர் சதித்திட்டம் தீர்த்தாங்க, எவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சு. அல்லேலூயா, ஆமேன். ஆனால் எதுவுமே நம்மளை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கல. எதுவுமே நம்மளை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார். அதனால நெருக்க வந்தாலும் பயப்படாதீங்க, உங்களை யாரும் எதுவும் மேற்கொள்ள முடியாது, உங்களுக்கான பெருக்கம் காத்திருக்குதுன்னு நீங்க நம்புங்க. அல்லேலூயா, ஆமென். 3வது வசனம் சொல்லுது, உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைசால்களை நீளமாக்கினார்கள். அந்த அளவுக்கு நெருக்கம். இந்த உழுகிறவர்கள் அப்படின்னும் போது என்ன அப்படின்னா, இந்த ஏறு விழுவதை சொல்ல இங்க சொல்லப்படலை. இங்க சொல்ற விஷயமே என்னன்னா, எரேமியா 17:1 பார்க்கிறோம். எரேமியா 17:1, யூதாவின் பாவம் இரும்பெழுத்து ஆணியினாலும், இரும்பெழுத்து ஆணி வைரத்தின் நுனி இதனால எழுதப்பட்டு, இந்த இரும்பெழுத்தாணி, இந்த சிற்பி செதுக்குறாங்க பார்த்துருக்கிறீங்களா? ஒரு கல்லை செதுக்கும் போது ஒரு அழுத்தம் கொடுத்து அடித்து அதை செதுக்குவாங்க பார்த்துருக்கிறீங்களா? அதை தான் அந்த அந்த வார்த்தை தான் இங்க உழுகிறவர்கள் அப்படின்ற பதத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த அழுத்தம் கொடுத்து செதுக்குனா எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. அதனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது, அவர் முதுகு ஏறு விழுத நிலம் போல் ஆயிற்று என்று தேவ மனிதர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். ஏசாயாவில் கூட வசனம் சொல்லுது, என்னை அடிக்கிறவர்களுக்கு என் முதுகை நான் காட்டினேன் என்று தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவின் முதுகு எப்படி ஆயிடுச்சா? அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து அலங்கோலமாய். அப்போ இஸ்ரவேலர் சொல்றாங்க, யூதர்கள் சொல்றாங்க, அப்போ ஒரு உளியால வைத்து அங்க அழுத்தம் கொடுத்து அடிச்சா எந்த அளவுக்கு ஆழமா போய் கிளறமோ அதுபோல நாங்கள் நெருக்கப்பட்டோம், அதுபோல எங்களை நெருக்கினார்கள். சில நேரங்களில் நம்மளால பேச முடியாத அளவுக்கு ஒரு துக்கம் இருக்கும், பேச முடியாத அளவுக்கு, பதில் சொல்ல முடியாத அளவுக்கு அழுத்தம் இருக்கும். அந்த அளவுக்கு இரும்பெழுத்தாணி போல சில பேர் வைத்து அழுத்தம் கொடுத்து நம்மளை காயப்படுத்துவார்கள், நெருக்குவார்கள். 4வது வசனம் சொல்றாங்க, கர்த்தரோ நீதியுள்ளவர், துன்மார்க்கருடைய கயிறுகளை அறுத்தார் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் படம் பார்க்கலாம். இப்படி அழுத்தம் கொடுத்து இப்படி நெருக்கினாலும் துன்மார்க்கர் எங்க மேல போட்ட, எங்களை கட்டணும்னு வச்ச அந்த கட்டுகளை, கயிறுகளை கர்த்தர் அறுத்தார். உங்களை கட்டி வச்சிருக்கிற கயிறுகள் அறுக்கப்படும். விசுவாசிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவருக்கு. ஆமென், அல்லேலூயா. கயிறுகள் அறுக்கப்படும். எரேமியா 30:8 ஆண்டவர் சொல்றார் பாருங்க. எரேமியா 30:8, நல்லா பாருங்க. அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சொல்லுகிறார்.
இனி அவனை அடிமை கொள்வதில்லை. நல்ல கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் ஆண்டவருக்கு. நல்ல கை தட்டு. அந்நாளிலே அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல். நுகம்னா என்ன? பாரம். இந்த ஏர் விழுகிற அந்த மாடு மேல பார்த்திருக்கிறீங்களா? அந்த காளை மாட்டு மேல கழுத்துல ஒண்ணு வச்சிருப்பாங்க, வைப்பாங்க தெரியுமா? அதுதான் நுகம். அந்த மாடு மேல அந்த அந்த நுகத்தை வைக்கப்பட்டு அங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வெயிட் ஏறுதோ அவ்வளவுக்கு எவ்வளவு இந்த மாடு மேல அந்த வெயிட் என்ன பண்ணும்? சுமக்க முடியாத அளவுக்கு இழுக்கும். ஆண்டவர் சொல்றாரு, சத்துருக்கள் பார்வோன் இஸ்ரவேல் மேல் அவருக்கு கழுத்து மேல் அந்த நுகம் வைக்கிறது போல் அவ்வளவு பாரத்தை சுமத்தினார்கள், அவ்வளவு நெருக்கினான். ஆண்டவர் சொல்றாரு, அவனுடைய நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு நான் உடைப்பேங்கிறாரு. உடைச்சிட்டு உன் கட்டுகளை அறுப்பேன். இதெல்லாம் சுதந்திரிங்க விசுவாசிங்க. பிசாசு எவ்வளவுக்கு எவ்வளவு கட்டி வச்சான், சில மனிதர்கள் எவ்வளவு கட்டணும்னு பார்த்தாங்க. கர்த்தர் சொல்ற அந்த கட்டுகளை, கயிறுகளை நான் அறுப்பேன். கயிறுகள்லாம் அறுக்கப்பட்டுச்சுன்னா தானா விடுதலை கிடைச்சிடும். அல்லேலூயா, ஆமீன் சொல்லுங்களேன். அப்போ என் முதுகை காட்டினேன், அவளை அழுத்தம் கொடுத்து என்னை காயப்படுத்தினார்கள். அந்த அளவுக்கு நெருக்கம், அந்த அளவுக்கு பாடுகள், அந்த அளவுக்கு உபத்திரவங்கள் இவ்வளவு வந்தும் கர்த்தர் என் கயிறுகளை, கட்டுகளை அறுத்தார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? கர்த்தர் என்ன பண்ணாரு? கட்டுகளை, இதெல்லாம் சொல்லி 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 ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறாங்க. கடந்து வந்த பாதைகளை இந்த ஜனங்கள்லாம் என்ன பண்றாங்க? கர்த்தரோ நீதி உள்ளவர். இஸ்ரவேல் இப்ப என்ன சொன்னோமா? கர்த்தர் கயிறுகளை அறுத்தார்னு எப்படி சொல்லணும் அப்படின்னா, பின்வர சந்ததிக்கு சொல்லிக் கொடுக்கணுமா, பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா. பெற்றோர்கள் எவ்வளோ கஷ்டத்தில் வந்தீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, அந்த கஷ்ட நஷ்டம்லாம் யாருக்கு சொல்லிக் கொடுக்கணும்? பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க, குழந்தைங்க, உங்கள் பிள்ளைங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க, சாப்பாடுகள்லாம் கஷ்டப்பட்டிருப்பீங்க. இப்போ அந்த பிள்ளைங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் இப்போ வீட்டுக்கு வசதி வந்துட்டு இருக்கோம். இப்போ அந்த பிள்ளைகளுக்கு என்ன நினச்சிருக்கோன்னா, நம்மளாம் பிறந்ததுலேருந்தே நல்லா பணக்கார போட்டுக்கணும், மாமா அப்பாலாம் பெரிய கோடீஸ்வரத்துலேருந்து குடும்பத்தில் வந்துருப்பாங்க கொடுக்குது. எதை கேட்டாலும் செய்கிறாங்க, எதை கேட்டாலும் கொடுக்குறாங்க. அதனால் அடுத்த தலைமுறைக்கு என்ன பண்ணணுமா? சொல்லிக் கொடுக்கணுமா? அம்மா எவ்வளோ கஷ்டத்தில் வந்தேன்னு தெரியுமா அவனுக்கு? சொல்கிற விதமும் இருக்குது. சும்மா சொல்லிக்கினே இருந்தால் போர் வச்சிடாது. சொன்ன விஷயத்தை 10 முறை சொல்லிக்கினே இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும். தேவைப்படுற நேரத்தில் சொல்லிக் கொடுக்கணும், தேவைப்படுறப்போ பக்குவமாக சொல்லிக் கொடுக்கணும். தொட்டதுக்கெல்லாம் அடம்பிடிச்சி கோச்சிக்கும் போது அதுக்கு பக்கமாக பக்கத்தில் உட்காந்து ஏற்ற விலையில் என்ன பண்ணோம்? அதுக்கு அந்த விலை மதிப்பே தெரில, அதை வாங்கி கொடு. ஐயோ அது 1000 ரூபாய்ச்சே, வாங்கி கொடு, பாக்கெட்டில் தான் காசு இருக்குதுல்ல அப்படின்னும். 1000 ரூபாய் மதிப்பு என்னன்னு நமக்கு தெரியும், அதுக்கு என்ன பண்ணாது பிள்ளைங்களுக்கு? அதுக்கு ஏற்ற நேரத்தில் சொல்லி தரணும். அதில் தான் சொல்கிறாங்க, இஸ்ரவேல் இப்போ சொல்லணும், கர்த்தர் என் கயிறுகள்லாம் அறுத்தாரு, சிறு வயதுலேருந்து என்னை நெருக்குனாங்க, ஆனாலும் அது மேற்கொள்ள ஆண்டவருடைய வல்லமையை பற்றி சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு. ஏசப்பாவுடைய வல்லமையை சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு. ஜெபம் பண்ணால் இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லிக் கொடுக்கணும். சும்மாவா ஏசப்பா கொடுத்துருவாரு, ரோட்டில் போயினே இருப்போம் டப்புக்குன்னு கொடுத்துருவாருலாம் சொல்லிக் கொடுக்கூடாது. கூப்பிடுங்க, கேளுங்க, பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணும். அல்லேலூயா. அதனால் நீங்கள் நெருக்கப்பட்டாலும் உங்களை எதுவும் மேற்கொள்ள ஆண்டவர் விடமாட்டார் என்பதை விசுவாசியுங்கள். அடுத்ததாக சொல்கிறாங்க, 5, 6, 7 வசனங்கள் பாருங்க. சீயோனை பகைக்கிற அனைவரும் பின்னிட்டு திரும்ப கடவர்கள். எங்களை பகைச்சவங்க பின்னிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத அறிக்கை பண்ணுறாங்க. அப்படிதான் பின்னிட்டு போயிட்டாங்க. இவங்களாம் காணாமல் போயிடுவாங்க, இவ்வளோதான் திரும்பி வரமாட்டாங்கன்னு சுற்றி இருக்கிற தேசத்தில் நினைச்சாருங்க பாருங்க. அவங்க தான் வெட்கி பின்னிட்டு திரும்பினாங்க. அவங்க எப்படியா போயிடுறாங்களாம் பாருங்க. வீட்டின் மேல் முளைக்கும் புல்லுக்கு அவர்கள் ஒப்பாவர்களாக. ஒரு வீட்டு மேலே சில டைமில் பார்க்குறோம்ல, சில வீடுகள் மேலே புல்லு முளைக்குதுங்களா, சில செடிகள் முளைக்குதா, அது என்ன பண்ணோன்னா, அது முளைச்சி வளர்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுமோ, அது வளரும் முன் உலர்ந்து போகும். சில புல்லெல்லாம் சில பேர் மாடி மேலே கிராமங்களில்
யார் வீடு மாடி இருக்குதோ அங்கெல்லாம் போயிட்டு இந்த நெல்லெல்லாம் என்ன பண்ணுவாங்க, காய வச்சிருப்பாங்க. அது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கன்னா அங்கே கொண்டு செது எடுக்கும். மழை வந்ததுக்கப்புறம் பாருங்க, அது மாடியிலேயே முளைச்சிரும். பார்த்து முளைச்சி கொஞ்சம் செடி போல வந்துடும். கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணும், அது வெயில் பட பட பட. அதனால ஆண்டவர் சொல்றாரு, கற்பாறையில் உள்ள நெல்லில் விதைக்கப்பட்ட விதை முளைத்து அது வேர் கொள்ள இடம் இல்லாதனால அது என்ன பண்ணும், சீக்கிரம் தீந்து போயிடும், காய்ந்து போயிடும்னு. அதுபோல எங்களை பகைக்கிற அனைவரும் வெட்கி, உங்களை பகைக்கிறவர்கள் தான் வெட்கப்பட்டு பின்னாடி போயிடுவாங்களே தவிர நீங்க வெட்கப்படவே மாட்டீங்க. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்களை பகைக்கிறவர்களுக்கு தான் பின்னடைவு இருக்குதே தவிர கர்த்தர் உங்களை மேற்கொள்ள விடவே மாட்டார். உங்களை பகைக்கிறவர்களை குறித்து பயப்படாதீங்க, அவர்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், வெட்கப்பட்டு போவார்கள். அல்லேலூயா. அறுக்கிறவன் அதனால் தன் கையையும் அரிகளை கட்டுகிறவன் தன் மடியையும். சில பேர் நினைச்சுக்கிறாங்க, நம்ம அறுக்கிறது எல்லாத்தையும் நம்ம கையில் அடைய முடியாது. நம்ம அரிகளை கட்டுறது எல்லாத்தையும் நம்ம மடியில கட்டி எல்லாம் நிரப்ப முடியாது. சில பேருடைய நினைப்பு அது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால துவக்கத்திலேயே நெருக்கம் வந்தாலும் பயப்படாதீங்க. அடுத்து 3வது வசனத்துல பார்த்தோம், இரும்பெடுத்தாணி போல நெருக்கம் வந்தாலும் பயப்படாதீங்க. அழுத்தம் கொடுத்து நீங்க நிறைய பேர் இந்த அந்த அழுத்தத்தினாலேயே சில பேர் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாட்டு மேல நுகத்தை வச்சு அழுத்தம் கொடுத்து அதை போட்டு அடிக்கிற அடி. ஏண்டா வெயிட்டும் வச்சுட்டேன், நான் பொறுமையாவது போவேன், என்ன இன்னும் அடிச்சு என்ன பண்றேன்? எவ்வளவு பரிதாபம்ல, எவ்வளவு பரிதாபங்கள். அப்படிதான் இன்னைக்கு நிறைய சேர்ல நம்ம மேல பாரம் இருந்துச்சு. ஆண்டவர் சொல்றாரு, வசனம் சொல்லுது, பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஆண்டவர் விடவே மாட்டார். உங்களுக்கு எவ்வளவு நெருக்கினாலும் நீங்க பயப்படாதீங்க. உங்க பலனுக்கு மிஞ்சி போல கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் விடவே மாட்டாரு. ஆமேன். அதனால உங்க கட்டுகளை அறுப்பேன். ஆமேன். ஸோ அடுத்தது பார்த்தோம் 5-7, பகைக்கிறவர்கள் தான் பின்னிட்டு திரும்புவார்கள். உங்களுக்கு ஒரு சேதமும் வராது, பயப்படாது. வசனம் 8 பார்க்குறோம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக, கர்த்தரின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று வழிபோக்கர் அந்த துன்மார்க்கரை பார்த்து சொல்வதும் இல்லை. பகைக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்காதான்னா ஆசீர்வாதம் கிடைக்காது. இது எப்பொழுதுனா ரூத் புத்தகத்துல பார்க்குறோம், 2:4 வசனத்துல 2:4 பார்த்தீங்கன்னா, ரூத்தின் சரித்திர புத்தகம் 2:4 2:4 போவாஸ் பெத்லஹேமில் இருந்து வந்து, நல்ல கவனிங்க, தன்னுடைய வயல்ல அறுக்கிறவர்களை பார்த்து என்ன சொல்றாரு? எல்லாம் அறுக்கிற வேலைக்காரர்களை பார்த்து கர்த்தர் உங்களோட இருப்பார் என்றான். அதற்கு அந்த அறுக்கிறவர்கள் வேலைக்காரர்கள் திரும்பி என்ன சொல்றாங்க? கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. இது வழக்கம். யூதர்கள் இஸ்ரவேலர்கள் ஒருவர் சந்திக்கும் போது, இப்ப நம்ம எங்கெல்லாம் சந்திச்சிட்டோம்னா ஸ்தோத்திரம் சொல்லிக்கிறோம், பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றோம் இல்லையா? கர்த்தர் காட் பிளஸ் யூ, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக சொல்றோமா இல்லையா? ஒருத்தர் பார்த்துக்கிட்டு வாழ்த்துதல் சொல்றோம். அதுபோல அந்த காலம் அவங்களுக்கு வழக்கம். ஒரு பார்த்துக்கலாம் இப்படியெல்லாம் சொல்றது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக, திரும்பி கர்த்தரோட இது அப்படியே பழிக்குமா உங்களுக்கு? ஒருத்தரை பார்த்து நீ நல்லா இருப்ப, கர்த்தரோட ஆசீர்வதிப்பார்னு சொல்றது, இது ரட்சிக்கப்படாதவன் சொல்றதுக்கும் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை, அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளை சொல்றதுக்கும் வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. அதனால இந்த துன்மார்க்கருக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கிடைக்காது. யாரும் வழியில பாக்குறவங்க கூட அவனுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் சொல்லவோ போறதில்லை. அப்படி சொன்னாலும் அவனுக்கு, நம்ம வாயால ஒருத்தரை பார்த்து ஆசீர்வாதம் சொன்னா அவங்களுக்கு அது பலிக்கும். திரும்பி அவங்க நம்மளை பார்த்து சொன்னா அது பலிக்கும். இது நம்ம வாயில ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதம். ஆமே. நம்மளை பகைக்கிறவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்காதுன்னு இசைவேலர் சொல்றாங்க. ஆகையினால இந்த கடந்த பாதைகள் எல்லாம் நினைச்சு இவங்க ஆழமா திரும்பி பார்த்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னை எவ்வளவு நெருக்க பார்த்தாங்க, ஆனாலும் எங்களை மேற்கொள்ள தேவன் அவர்களுக்கு இடம் கொடுக்கவில்லை. எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க?
ஒரு ஆழமான அர்ப்பணிப்பு. போன வாரமும் பார்த்தோம், கர்த்தர் என் பலனும் என் கீதமுமான. எத்தனை பேர் அவர் கீதமா வச்சிருக்கிறீங்க? பாடுறீங்களா நல்லா? நமக்கு பலனே எங்க கிடைக்குதுன்னா, எப்போ கிடைக்குது? ஜபம் பண்றதுக்கான பலனே எப்போ கிடைக்குதுன்னா, பாடி பாடி தான். அதுலதான் பலன். அவரை துதிச்சு பாடி ஒரு மகத்துவங்களை சொல்லி பாடும்போது தான் என்ன கிடைக்குது? அடுத்தது ஜபம் பண்றதுக்கு நம்ம பலன் கிடைக்கும். அதனாலதான் ஆராதனையை முன்னாடி வைக்கணும். நல்ல ஆராதனை பண்ணி அவரை பத்தி பாட பாட உள்ள ஒரு உற்சாகம் வந்துடும், பலன் வந்துடும், ஜெபம் பண்றதுக்கு தைரியம் கிடைச்சிடும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்பா. அப்படிதானே? எத்தனை பேர் பாடுறீங்க? பாடிக்கிட்டு இருக்கிறீங்களா? அதிகமா அவரை பாடுங்க. அதே சங்கீதத்துல தாவீது சில வசனங்களை நம்ம பார்த்தோம்னா, தொடர்ந்து துதியுங்கள். இன்னைக்கு அதான் ஆழமான அர்ப்பணிப்பு. துதிச்சுட்டே இருக்கணும், எல்லாத்துக்குமே துதி தான். அல்லேலூயா. 17 இருந்து 21 வசனங்கள் வரையும் இதான் இன்னைக்கான அர்ப்பணிப்பு. 118 சங்கீதம் 118 17, 18, 19, 20, 21 பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். இந்த வார்த்தைகளை நல்லா கவனிக்கிறீங்க நம்புறேன். நல்லா கவனிக்கல, எவ்வளவு ஆழமான வார்த்தை பாருங்க. கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. என்ன சொல்றாரு தாவீது? என்னை தண்டிச்சாரு, ஆனா என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. என்னை பிழைக்க செஞ்சிட்டாரு. நான் பிழைச்சிட்டேன். இப்போ நானு சாவாமல் பிழைத்திருக்கிறதுக்கு எதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? இப்ப நான் சாவாமல் பிழைச்சிருக்கிறேன்னா எதுக்கு அப்படின்னா, நான் கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். எங்க போனாலும் சாட்சி சொல்லணும். எங்க போனாலும் இவ்வளவு ஒடுக்கத்துல இருந்தேன், இவ்வளவு நெருக்கத்துல இருந்தேன், எதுவும் யாரும் என்னை மேற்கொள்ளாதபடி கர்த்தரனை ரட்சித்தார், கர்த்தரனை பாதுகாக்கிறார். இன்னைக்கும் நான் நிற்கிறேன் என்றால் அது கர்த்தருடைய சுத்த கிருபை. விவரியுங்கள் கர்த்தருடைய செய்கைகளை. பிள்ளைகளுக்கு விவரியுங்கள், உறவுகளுக்கு விவரியுங்கள், பழகிறவர்களுக்கு விவரித்து சொல்லுங்கள், கர்த்தருடைய செய்கைகளை விவரித்து சொல்லுங்கள். நான் சாவாமல் பிழைத்திருந்து என் ஜீவிய காலம் எல்லாம் எவ்வளவு காலம் ஆண்டவர் எனக்கு ஜீவன் தருகிறாரோ அவ்வளவு காலமாய் நான் அவருடைய மகத்துவங்களை விவரிப்பேன். அவர் எனக்கு செய்த நன்மைகளை விவரிப்பேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் தண்டிச்சது என்ன உண்மைதான். சில வியாதிகள் வந்தது உண்மைதான், கொள்ளை வியாதிகள் வந்தது. ஆனால் இவைகளுக்கெல்லாம் உங்களை என்னை கர்த்தர் தப்பிவித்து நம்மை சாவுக்கு ஒப்பு கொடாமல் கர்த்தர் நம்மளை பாதுகாத்தாரே. நம் ஜீவனை பாதுகாத்து அவரை மறந்துட்டு, நீங்க பைபிளை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எவ்வளவு அற்புதம் செஞ்சு கூட சில பேர் அதை மறந்துட்டு மேட்டிமையாகி பாவத்துக்கு மேல பாவம் செய்தார்கள். ஆனா உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் கற்றுத்தரார். நீங்கள் பிழைத்திருந்து கர்த்தருடைய கிரியைகளை விவரித்து பேசுங்க. 4 இடத்துல ஒரு 4 பேரை கூடுறீங்கன்னா அங்க என்ன பேசுறோம்? யாரை பத்தி அதிகமா பேசுறீங்க? கர்த்தர் கவனிக்கிறார். அவரை பத்தி பேசி, கர்த்தர் எனக்கு அற்புதம் செஞ்சார். நடக்காததை சொல்ல போறதில்லை, நடந்ததை சொல்ல போறோம். அதனால்தான் ஒரு சின்ன சின்ன கூடுகைகள் கேர்சல்ல கூட சாட்சியின் பகுதின்னு ஒன்று வச்சிருக்கணும். ஏன்? சொல்ல சொல்ல தேவ நாமம் மையப்படுகிறது, இன்னொருத்தருக்கு பக்தி விருத்தி உண்டாகிறது, ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளம். நான் சாவாமல் பிழைத்திருந்து என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்காம, தேவன் என்னை தண்டித்தோ என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்காம இருந்ததுனால நான் இன்னைக்கு பிழைச்சிருக்கிறேன். நான் பிழைத்திருந்து என்ன பண்ணுவேன்? கர்த்தருடைய செய்கைகளை. எத்தனையோ சில பேர் சொல்லுவாங்க, உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. அதுபோல தாவீது உயிரை கையில பிடிச்சிட்டு குகையிலையும் மலைகளையும் எந்த பக்கம் வந்து எந்த மிருகம் வரும், நடிச்சு போறோம், எந்த இது வரும், அப்படின்னு தான் தாவீது யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இப்படி எல்லாம் பயந்திருந்த என்னை கர்த்தர் காப்பாத்திட்டாரு. என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கல. அக்கிரமத்துல விழுந்த போதும் சாவுக்கு ஒப்பு கொடாமல் என்னை வெகுவாய் தண்டித்தும் கர்த்தர் என்னை பிழைக்க செய்தார். உங்களை என்னை கர்த்தர் பிழைக்க செய்திருக்கிறார்.
இன்னும் பிழைத்து இன்னும் ஆண்டவர் வெகு காலமா நீண்ட காலமா நம்ம ஓட போறோம். எதுக்கும் பயப்படாதீங்க. ஆனா ஒரு அர்ப்பணிப்பு, நான் சாவாமல் பிழைத்திருந்தேன், கர்த்தருடைய செய்கைகளை, ஆமென், நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே. துதிதான் கர்த்தரின் வாசல். நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். துதிதான் கர்த்தரை சந்திப்பதற்கான வாசல். கர்த்தர் நம்மோடு பேசுவதற்கான வாசல். நாம் துதிக்க ஆரம்பிக்கும் போதே, ஃபாதர் கூட பாட்டு எழுதியிருப்பாரு, துதிக்க ஆரம்பிக்கும் போதே ஒரு நாற்காலியை போட்டுருதா அர்த்தமா, அவர் உட்காரணும்னு சொல்லி. அவர் உட்கார்ந்துருவாரா முன்னாடி. ஃபாதருடைய சாட்சியெல்லாம் கேட்டா துதிச்சுக்கிட்டே தான் அவருடைய வாழ்க்கை. இன்னைக்கும் அவருடைய பயணம், இன்னைக்கும் ஓடுற ஓட்டு பாருங்க. அவர் பாடல்கள்லாம் பாருங்க, கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறதாகவும் துதிக்கிறதாகவும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதிகமா அவர் துதிக்கிற பாடல்கள் தான் நிறைய இருக்கும். அவர் மகத்துவங்கள் தான் இருக்கும். நல்லா பாட்டு பாடுங்க, நல்லா அவர் துதிங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை அப்படின்னு பாடுங்க. பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க, நல்லா பாடுங்க. சோகத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. அல்லேலூயா. எல்லாரும் பெரிய சாதனை படிச்சுட்டேன், வீட்டை கட்டிட்டேன், அதை சம்பாரிச்சு இதை சம்பாரிச்சுன்னு சொன்னால் இசைவிலருக்கு என்ன சாதனையாக இருந்ததுன்னா, அவங்க சோதனையை ஜெயிக்கிறது தான் அவங்களுக்கு சாதனையாகவே இருந்துச்சு. எப்போ உயிரை காப்பாற்றின போதுன்னு இருந்தாப்பா. சில பேர் சொல்லுவாங்களே, சேர்த்து வைக்கிறதுக்கு இருக்கிறது சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருந்தாலே, எப்ப நீ எல்லாம் அதை சாதிக்கணும், அதை கட்டணும், இதை பண்ணணும்னு பாக்குற, நாங்க உயிர் வாழ்ந்தாலே போதுன்னு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இஸ்ரவேல் ஜனங்க இருந்தாங்க. உயிர் வாழ்ந்தாலே அப்படிதான் தாவீதும் கையில பிடிச்சிட்டே இருந்தாரு. அப்படி இருந்த நிலைமையில தான் இருந்தாங்க. 21 சொல்றாரு தாவீது, நான் இப்படிதான் இருந்தேன், உயிர் வாழ்ந்தா போதுன்ற மாதிரி இருந்தேன், அதுக்கே உத்தரவாதம் இல்லாத போல இருந்துச்சு. அந்த டைம்ல நான் உங்களை நோக்கி கூப்பிட போது, நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு ரட்சிப்பா இருந்தபடியானால் நான் உம்மை துதிப்பேன். நல்லா கை தட்டி ஆண்டவர் மையப்படுத்துங்க. எனக்கு ரட்சிப்பா இருந்தபடியானால் நான் உம்மை துதிப்பேன். நான் இப்படிதான் இருந்த ஆண்டவரே, என்னை நெருக்கினாங்க, அட அதை சாதிக்கணும் இதை சாதிக்கணும்ன்ற எண்ணமெல்லாம் போய் எனக்கு வர சோதனையை நான் ஜெயிக்கிறதே பெரிய சாதனையா போயிருச்சு அப்படின்னுவீங்கன்னா, கர்த்தரே உங்களுக்கு ரட்சிப்பா இருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த நெருக்கத்துக்கு பின்பதாக ஒரு மிகப்பெரிய ஒரு பெருக்கம் உங்களுக்கு இருக்கிறது. நீங்க பிழைத்திருந்து கர்த்தரின் செய்கைகளை விவரித்து பேச வேண்டும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? கர்த்தரை ஓயாம துதிக்கணும். எத்தனை பேர் துதிக்க ரெடியா இருக்கிறீங்க? சிறு வயது முதல் என்னை நெருக்கினார்கள், ஆனாலும் என்னை மேற்கொள்ள கர்த்தர் விடவில்லை. உங்களை நீங்க காணாமையே போயிருவீங்கலாம் சில டைம்ல நம்மளை குறித்து நினைச்சாங்கல்ல, இன்னைக்கு அவங்க கண்ணுக்கு முன்னாடியெல்லாம் நம்மளை நடமாட வச்சிருக்கிறார்ல கர்த்தர். இன்னும் வரப்போகுதுங்க, பெருக்கம் வரப்போகுது, பெரிய பெருக்கம் வரப்போகுது. ஹல்லேலூயா. எந்த எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினார்களோ, அதே எகிப்து தேசத்துல யோசேப்பை கர்த்தர் கொண்டு போய் நிறுத்தி, அதே இஸ்ரவேல் வம்சத்தை இருந்த ஒருத்தனை வச்சு அந்த எகிப்துல தானியம் இருக்கும்படி ஆண்டவர் செழிப்பை ஆசீர்வதித்தாரே. நான் சொல்றேன், உங்களை நிமித்தமா தான் ஒரு செழிப்பு இருக்குது, உங்க நிமித்தமா தான் ஒரு ஆசீர்வாதம் உண்டு. உங்களை ஏசினவர்கள், பேசினவர்கள், உங்களை தூற்றினவர்கள், நெருக்கினவர்களுக்கு கூட நீங்க ஆதரவா இருக்கும்படி கர்த்தர் உங்கள் களஞ்சியத்தை நிரப்பி கர்த்தர் உங்களுக்கான பெருக்கத்தை கர்த்தர் தருகிறார். உங்கள் நெருக்கத்துக்கு பிற்பாடு பெருக்கம் காத்திருக்கிறது. கண்ண மூடி துதிக்க ஆரம்பிச்சிருங்க பார்க்கலாம். அப்படியே கண்ண மூடி அப்படியே துதிக்க பேசுங்க பார்க்கலாம். எனக்கான பெருக்கம் காத்துட்டு இருக்கு. சிறு வயது முதல் என்னை நெருக்கினார்கள், ஆனாலும் என்னை எதுவும் மேற்கொள்ள தேவன் விடவில்லை. என்னை மேற்கொள்ளும்படி கர்த்தர் விடவே இல்லை. எதுவும் என்னை மேற்கொள்ள கர்த்தர் விடவில்லை. என்னை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். என்னை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். என்னை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். மேற்கொள்ளாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க, நான் கர்த்தருடைய செய்கைகள் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பே.
சொல்லுங்க, நான் சாவாமல் பிழைத்திருந்தேன், கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். அவரை பார்த்து கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை நான் விவரிப்பேன். என் ஆண்டவரே, நான் என்னை பாட்டு பாடினது போல சில டைமில் விளைவினு படுத்துக்கிட்டா ஒரு நேரம் செஞ்சுருப்பாங்க, அடுத்த நேரமே முகசலிப்பு வரும், வெறுப்பு வரும், அடுத்த நேரமே ஒரு மாதிரியெல்லாம் பேசியிருப்பாங்க. ஆண்டவரோ சலிக்காம வெறுக்காம உங்களை என்னை பாதுகாக்கிற தெய்வம். சலிக்காம வெறுக்காம பாதுகாத்தவர்ல அவரை துதிக்கலாமா? நன்றி அப்பா, நன்றி ஆண்டவர். கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் ரத்தம் சிந்தி. கொஞ்ச நேரம் அவரை பாடுங்க. கழுவி நீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னாய் உமக்கென்று வாழ்ந்திட, பிரித்தெடுத்தி பிறக்கும். எல்லா கண்களை மூடி பாடுங்க, துதிச்சு பாடுங்கம்மா. ஓ, எத்தனையோ நெருக்கம் வந்துச்சு, ஆனாலும் கர்த்தரனை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. இயேசுவே, ஓ அனுதினமோ ஆராதனை ஆராதனை. எல்லாரும் செலுத்துங்க. சில கண்களை மூடி கரைகளை உயர்த்தி, எத்தனை நெருக்க வந்தாலும் எது என்ன மேற்கொள்ள விடல, எது என்ன மேற்கொள்ளாது. பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே, பிதாவான சொல்லுங்க, அவரை பார்த்து கூப்பிடுங்க. என் தந்தையே, மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே. வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே. சொல்லுங்க, வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையோ எல்லாம் செலுத்துங்க, செலுத்துங்க. எல்லா வல்லமையோ, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். உமக்குத்தானே வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு பலியானி சிலுவை ஆரபலசகரம் எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீ. நம்பிக்கை நம்பிக்கை வரட்டுங்க. உள்ள 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 நம்பிக்கை ஊட்டுங்க, நம்பிக்கை ஊட்டுங்க. உங்களை எதுவும் யாரும் மேற்கொள்ள முடியாது. துதிங்க துதிங்க, நீங்க துதிங்க. அவரை பார்த்து, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து. இந்த 21வது வசனத்தை அறிக்கை பண்ணுங்க. 118வது சங்கீதம் 21வது வசனம். நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு ரட்சிப்பா இருந்தபடியினால் உம்மை துதிப்பேன். எனக்கு ரட்சிப்பா இருந்தபடியினால் உம்மை துதிப்பேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா.
ரகலதரகனபரபபபனதரிபியோ. நன்றி நன்றி நன்றி. அப்படியே துதிங்க 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 அவரை பார்த்து. நன்றி ஆண்டவரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும். இதான் தாவீது இப்படிதான் பாடி இருப்பார். ஆண்டவரே, நான் ஒவ்வொரு நாளும் உம்மை பாடி துதிக்கிறேன். உம்மை தேடாத நாள், ஓ உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்கால் அல்லாமல். நல்ல பாடுகள அவரை பாடு. நான் உங்களை தவிர வேற யாரை பாடுவாண்டவரே? அப்படி எழுந்து நிக்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று, எல்லாரும் எழுந்து நின்று அவரை பாடு. அப்பா உந்தன் பிள்ளையை நம்புங்கப்பா, பிள்ளையை உம்மை பாடாத நாட்கள் இல்லையே, உம்மை தேடாத. துதிக்கம்மா துதிக்கம்மா. நெருக்கமெல்லாம் பறந்து போயிடும். பெரிய பேருக்கு நம்ம காத்து இருக்குது. நல்ல கையை தட்டி துதிங்க. நல்ல முழு பலத்தோடு சத்தமா பாடி துதிங்க. இயேசுவே வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டு, வெள்ளியை புடமிடும் போல என்னை, அதனால் நான் சுத்தமானே. புடமிடப்பட்டும் சாவுக்கு என்னை ஒப்பு கொடுக்கவில்லை. விளங்க செய்து என் அலைச்சல்களை எண்ணி நீ கண்ணீரும் துருத்தியே, கண்ணீரும் துருத்தி வைத்து நன்மை தருவாரே. நம்புவேன் நான் எல்லா நாளிலும். உங்களை நம்புவேன் 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 நம்புவேன். சொல்லுங்கம்மா சொல்லுங்க. நம்புவேன் நான் எல்லா நாளிலும் நம்புவேன், அதை வைத்து நன்மை தருபவரே. நம்புவேன் நான் எல்லா நாளிலும், அதை வைத்து நன்மை, என் கண்ணீரை வச்சு நன்மை தருபவரே தெய்வமே இயேசுவே. உம்மை பாடாத நான் இல்லையே, உம்மை தேடாத நான் இல்லையே, உம்மை பாடாத பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவே, ஸ்தோத்திரங்கள் செலுத்து ஆராதித்து உம்மை உயர்த்துவே. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளை. ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்கம்மா. என் ஜீவிய காலம் எல்லாம், என் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் வேறானில்லான ஆராதித்து ஆராதித்து உம்மை உயர்த்துவே. நம்புங்கப்பா ஆராதித்து 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 உம்மை உயர்த்துவே. நம்பில்லையே ஐயாராதனையே,
ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு ஐயா ஆராதனை. உயர்த்துகமா, உயர்த்துக இயேசுவை, இயேசுவை, இயேசுவை. பிதாவே உயர்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஏனப்பா பிதாவே உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு எல்லாரும் கரங்களை தட்டி நல்ல கையை தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுங்கம்மா, சொல்லுங்க சொல்லுங்க. உங்களுக்கான பெருக்கம் வந்துச்சு. உங்களை எதுவும் யாரும் மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் என் குடும்பத்தை பெருக்க, ஆண்டவர் பெருக்க கொண்டு போறார். என் குடும்பத்துல பெருக்கத்தை கொடுத்துட்டாரு. விசுவாசிங்க, விசுவாசிங்க, நம்புங்க, நம்புங்க, நம்புங்க. இவ்வளவு நெருக்கமே என்னை எதுவுமே செய்ய முடியாதுங்கிறத நான் நம்புறேன். கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார், எனக்கு ரட்சிப்பா இருந்தார். நான் என்றும் அவரை துதிப்பேன். கடந்து வந்த பாதைகளை நினைத்து நினைத்து இஸ்ரவேலர்கள் துதித்தார்கள். கடந்து வந்த பாதைகள் நினைத்து நிகழ்காலத்தில் தாவீது துதித்தார். நீங்களும் நானும் துதிங்க. துதியின் சத்தம் வீட்டுல கேட்கட்டுங்க. நம்ம வாயிலால அதிகமா எதை பேசுறோம், யாரை பத்தி பேசணும்? அப்பாவை பத்தி பேசுங்க. தனித்து அப்பாவை நிறைய பாடுங்க, தீர்மானம் எடுங்க. இந்த நாள் முழுவதும் அதிகமா நான் பேசணும் அப்படின்னா அது அப்பாவை பத்தி தான் இருக்கணும். தீர்மானம் எடுங்க. அது ஒரு பொருத்தனைய பண்ணுங்க. துதிச்சு வீட்டுல உங்க துதியின் சத்தம் கேட்கட்டும். அற்புதம் திரள வரப்போது. நீங்களும் அந்த 129வது யூதர்கள் பாடினது போல, இஸ்ரவேலர் பாடினது போல நீங்களும் பாடுவீங்க, துதிப்பீங்க. நீங்களும் ஆண்டவர் எனக்கு ஆதரவா இருந்தார், கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்துச்சுன்னு பாடுவீங்க. தாவீது சொன்னது போல் எவ்வளவு பிரச்சனை வந்தோம், கர்த்தர் நம்மள சாவுக்கு ஒப்பு கொடுக்கல. பாத்தீங்களா? நம்மள ஜீவனோடு பாதுகாத்து வச்சிருக்கிறார்ல. எவ்வளவு ஜீவனான நிக்க வச்சிருக்கிறார், எவ்வளவு சாட்சி நிக்க வச்சிருக்கிறார்ல. நன்றி இருதயத்தோடு நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். ஆழமாய் அர்ப்பணிப்போம். கரங்களை உயர்த்தி எங்களை நேசிக்கிறங்கள் அன்பு தகப்பனே, இந்த காலை வேளைக்கா ஸ்தோத்திரம். உமது மகத்துவம், உமது வார்த்தைக்காக நன்றி. இன்னைக்கு எங்களோட கூட பேசியிருக்கிறீங்கப்பா. நெருக்கப்படலாம், ஆனால் எதுவும் உங்களை மேற்கொள்ளாதுன்னு சொல்லி எங்களுக்கு நம்பிக்கை ஊட்டி இருக்கிறீங்க. சோர்ந்து போன எங்களை தட்டி எழுப்பியிருக்கிறீங்க. இன்னைக்கு உடைய வார்த்தையால எங்களை ஆண்டவர் உற்சாகப்படுத்தி இருக்கிறீங்க. நாங்க இதை பிடிச்சுக்கிட்டு ஓடுறோம். தினந்தோறும் துதிக்க போறோம், ஆராதிக்க போறோம். துதிச்சுட்டே பலனை பெற்று சாட்சியா வாழ போறோம், அற்புதத்தை பெற்று வாழ போறோம். ஒப்பு கொடுக்குற இன்னைக்கு வந்த உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. எல்லாரோடும் பேசியிருக்கிறீங்க. உடைய வார்த்தையால் நிரப்பும், காத்துக்குள்ள இன்னும் பலப்படுத்தும். திரும்பி போகும்போது பாதுகாப்பையும் தூர் அனுப்பும், சுகமான படத்தை வைக்கப்படும். இந்த ஆராதனைகள்லாம் முடிஞ்ச பிற்பாடு நாங்கள் ஒரு குழுவா கிராமத்துக்கு புறப்படுறோம். உங்களுடைய சமூகங்கள் நடத்தட்டும். ஆண்டவர் எங்களுக்கு முன்னாடி நீங்க போங்கப்பா. பரிசுத்த ஆவி நீங்க நடத்துங்க. எங்கள் பிரயாணங்களை ஆசீர்வதிங்க, ஊழியங்களை ஆசீர்வதிங்க. கடந்த வருடத்தை விட இந்த வருடம் பெரிய அற்புதமா நாங்கள் அந்த ஊழியத்தை நடத்தப்பட உதவி செய்யுங்க. நாங்கள் பெரிய சாட்சியோடு திரும்பி வர உதவி செய்யுங்கப்பா. ஒப்பு கொடுக்குறோம். அற்புதங்களோடு திரும்பி வர உதவி செய்யும். சமாதானம் கிருபை உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோட அந்நிய ஐக்கியமும் ஆசீர்வாதத்தோட வழிநடத்தலும் பாதுகாப்பும் இன்று முடிச்சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நாம் மாடியோடு காத்துக்கொள்வதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவருக்கு ஒருவர் கரங்களை கொடுத்து வாழ்த்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உங்கள் பிள்ளை. ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உங்கள் பிள்ளை. என் அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரும் துருத்தியில். என் அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரும் துருத்தியில். வைத்து நன்மை தருபவரே. நம்புவேன் நான் எல்லா நாளும். வைத்து நன்மை தருபவரே. நம்புவேன் நான் எல்லா நாளிலும். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? நம்புங்கப்பா உந்தன் பிள்ளை. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளை. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளை. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளை.